சபை அல்லது சர்ச் என்ற தலைப்பின் கீழே இந்த தினத்துல பாஸ்டர் இமானுவேல் பாலராஜ் ஜேக்கப் அவர்கள் நம்மோடு இணைய வருகிறார். ஆகையினால இந்த தினத்துல விசேஷமாக சபை என்றால் என்ன, சபையுடைய முக்கியத்துவம் என்றால் என்ன என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம படிக்க போகிறோம். ஆகையினால தயவுசெய்து ஜெபசிந்தியோட நாம காத்திருந்து இந்த சபை உடைய முக்கிய நோக்கம் ஆண்டவர் ஸ்தாபித்தது எதற்காக என்று சொல்லி இந்த தினத்துல நாம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த சாக்கியத்தை தந்து அவருடைய வேதத்துல உள்ள கோட்பாடுகள் மாத்திரமல்ல, வேதத்தில் உள்ள ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை உணர்ந்து புரிந்து அதன்படி செயல்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு இன்று தினத்துல அவருடைய தாசன் பாஸ்டர் இமானுவேலோடு கூட இடைப்படுவாராக. இந்த வேளையிலே நாம் யாவரும் கூட இந்த பாட்டார்த்தனைக்குள்ளாக கடந்து செல்ல முன்பாக தேவனை நோக்கி அமர்ந்திருந்து காத்திருப்போம். அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இந்த நம்பிக்கையின் பேரில நமக்கு நிச்சயமான ஒரு வெற்றி உண்டு என்பதாக நம்ப வேண்டும் என்பதாக உங்களிடத்தில் நான் பணிவாய் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எவ்விதமாக கிறிஸ்து ஜெயித்தது போல நாமும் நிச்சயமாகவே ஜெயம் பெறுவோம் என்ற கூடிய ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வர வேண்டும். அதனால் இந்த வேளையிலே கர்த்தர் தாமே இந்த நாளிலே இடைப்படக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே ஆசீர்வாதத்தை வழிநடத்துவராக. இந்த வேளையிலே நாம் யாவரும் கூட இந்த பாட்ட ஆராதனைக்கு போகும் முன்பாக ஒரு சிறு ஜெபம் எடுத்து கடந்து போகலாம். ஜெபிப்போமாக. இருக்குமுள்ள ஆண்டவரே, இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்தை முடிகிற வரையிலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய கரமானது ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இடைப்படுவதாக. கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமானது அதை நாங்கள் எளிதான முறையில அதை புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் அதன்படி எங்கள் வாழ்க்கையில செயல்படவும் கிருபை செய்வீராக. ஆண்டவரை எங்களுக்கு பாராட்டின உடைய ஆச்சரியமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் காணக்கூடிய இத புதிய நாள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ச்சியா எங்களை வழி நடத்திட்டோம். ஆண்டவராக கிறிஸ்துவின் பேரில் ஜெபம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில நாம் யாவரும் கூட பாட்டாரதனைக்குள்ளாக கடந்து செல்லாம். பாட்டாரதனை டாக்டர் ஏப்ரி டேனியல் போய் அவர்கள் வழி நடத்தபடி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ஏப்ரி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாதா நீரே எனக்கு துணை, வேறொரு தெய்வத்தை காணவில்லை உண்மை போலே உலகில், வேறொரு தெய்வத்தை காணவில்லை உண்மை போலே உலகில். வனாந்திரயாத்திரையில் ஆதரவற்றோனாய் அலைந்த என்னை அன்போடு தேடி வந்தீர். ஆதரவற்றோனாய் அலைந்த என்னை அன்போடு தேடி வந்தீர். ஆனந்த தைல தவிரப்பி என்னை உம் கரங்களால் அணைத்துக் கொண்டீர். ஆனந்த தைலத்தால் நிரப்பி என்னை உம் கரங்களால் அணைத்துக் கொண்டீர். வனாந்திரயாத்திரையில் நாதா நீரே எனக்கு துணை, கவலைகள் கஷ்டங்கள் வந்த போதும் காருண்ய கோட்டை நீரே. கவலைகள் கஷ்டங்கள் வந்த போதும் காருண்ய கோட்டை நீரே. கூப்பிடும் வேளையில் குரல் கொடுத்து ஆறுதல் என கழித்தேன். கூப்பிடும் வேளையில் குரல் கொடுத்து ஆறுதல் என கழித்தேன்.
வனாந்திரயா தீரையில் நாதா நீரே எனக்கு துணை. எக்கால சத்தம் தோணிக்கும் வேளை வானில் பறந்து செல்ல. எக்கால சத்தம் தோணிக்கும் வேளை வானில் பறந்து செல்ல. அனுதீன காத்து பலனடைந்து மறுரூபமாக செய்யும். அனுதீனம் காத்து பலனடைந்து மறுரூபமாக செய்யும். வனாந்திரயா தீரையில் நாதா நீரே எனக்கு துணை. வேறொரு தெய்வத்தை காணவில்லை உம்மை போலே உலகில். வேறொரு தெய்வத்தை காணவில்லை உம்மை போலே உலகில். ஆமேன், ஆமேன். அருமையான ஒரு பாடலுக்காக டாக்டர் ஏப்ரி அவர்கள் திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வனாந்தர யாத்திரையிலே நாதா நீர் எனக்கு துணை, வேறொரு தேவன் காணவில்லை இந்த உலகத்திலே. உண்மைதான். இந்த பாடலுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல துணையாய் வருபவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கடைசி வரையிலும் நம்மை காப்பவரும் வழி நடத்துபவர் அவர் தான். இந்த வேலை இந்த பாடலுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையில நான் வேத வாசிப்பு கடந்து போகலாம். நன்றி டேப்ரி. இந்த வேலையில என்னோட கூட தயவுசெய்து இந்த ஸ்கிரீன் கவனிப்படிக்கு நான் தாழ்மடி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வேத வாசிப்பு கடந்து போகலாம். வேத வாசிப்பு எபிசியர் என்ற புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தொடங்கி 11ஆம் வசனம் வரையிலும் சிஸ்டால் அவர்கள் ஆங்கிலத்தில் வாசிப்பாங்க. அதுக்கு பின்பு ஜஸ்மின் தமிழ்ல வாசிப்பாங்க. சிஸ்டால் கேக்குதா பாஸ்டர்? கேக்குது. Carry on. Ephesians chapter 3 verse 8 to 11. And to me, whom am less than the least of all saints, in this grace given, that I should preach among the Gentiles the unsearchable riches of Christ, and to make all men see what is the fellowship of the mystery, which from the beginning of the world hath been hid in God, who created all things by Jesus Christ, to the intent that now unto the principalities and powers in heavenly places might be known by the church the manifold wisdom of God, according to the eternal purpose which he purposed in Christ Jesus our Lord. Amen. Thank you, Sishal. Sishal and Pastor Jairaj உடைய மகள் அவர்கள் நம்முடைய பைபிள் வகுப்புல இருக்கிறாங்க. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில ஜஸ்மின் ஜோஸ் அவர்கள் நான் தமிழ்ல வேதத்தை வாசிப்பாங்க. ஜஸ்மின். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 8 முதல் 11 வரை. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆமேன். Thank you, ஜோஸ். அருமையாக இந்த வேதத்தை நமக்கு வாசித்து காட்டியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு வேத பகுதி ஆண்டவர் நமக்காக பதியிட்டிருக்கிறாரு. இந்த சபையுடைய நோக்கத்தை குறித்து நீங்கள் நானும் இன்றைய தினத்துல தியானிக்கிறதுனால கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் சிலாக்கியத்தை கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இது பிறருக்கு இது கிடைக்கல.
ஆனா இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே இதை நமக்கு காட்டியிருக்கிறாரு, அது நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. இந்த தினத்துல நாம் கேட்கும்படியும் அதன்படி நாம் இன்னும் அநேக காரியங்கள் தெரிந்து கொள்ளும்படிக்கும் கர்த்தர் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பினை நம் யாவருக்கும் கொடுத்ததுக்காக முதலாவது கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த வேலையில் நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். ஜெபம் ஆண்டி சக்கரவர்த்தி அவர்கள் ஏறெடுக்கும்படி தாழ்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டி சக்கரவர்த்தி கெட்சியா அவர்கள் ஏற்கனவே 4 குறிப்புகள் இருக்கிறது. விவசாயிகளுக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்துக்காகவும், இந்த விவசாயிகள் இந்த கொரோனானாலையும் அவர்களோட ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களுக்காகவும் நாம் ஜெபம் ஏறெடுப்போம். கொரோனா பெண்டமிக் உலகளாவிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் வருகிறது. இன்னும் அநேக தேவ பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆகையினால் அந்த லிஸ்ட் நாம் சொன்னாக்கா அது அப்படியே போய்கொண்டே இருக்கும். அதனால தயவுசெய்து நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கும்படி இந்த வேலையில தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த கொரோனால உலகளாவிலே நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அநேகருக்கு வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம். இன்னும் இந்த லாக்டவுன் அப்படியே தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்ததுன்னு சொன்னா இன்னும் நம்முடைய எல்லாருடைய நிலை மோசமாதான் போகும் என்று அது நிச்சயமாய் தெரிய வருகிறது. அதனால இந்த நிலை மாற வேண்டும், இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த தினத்துல ஆண்டோடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வருபவர் பாஸ்டர் இமானுவேல் பால்ராஜ் ஜேக்கப் அவர்கள். அவர்களுக்காக விசேஷமாக ஜெபம் ஏறெடுக்கும்படியும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அவரோடு கூட இடைப்படுவாராக. இந்த வேலையிலே ஆண்டி சக்கரவர்த்தி கிட்சியா ஜெபிப்போமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே, இதோ இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒன்று கூடி ஒரு சிறு மந்தையாக இந்த ஜூம் வழியாக தொழுது கொள்ள கிருபை செய்தமைக்காக சோஸ்திரம் ஐயா. கர்த்தாவே, எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடியாத பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் தான் சுவாமி எங்களுடன் வழி நடத்தல வேண்டும். கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக சோஸ்திரம் சுவாமி. இந்த பயங்கரமான கொடிய வியாதியின் மத்தியில் எங்களை நீர் இம்மட்டம் காத்து வந்து வழி நடத்தி வருவதற்காக சோஸ்திரம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுடைய கஷ்டங்களை ஒவ்வொன்றை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அவர்கள் படும் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவர்கள் பயிரிட்டு செய்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த நேரங்களில் வீணாக போய் கொண்டிருக்குது என்பது அறிவோம் சாமி. இந்த நோய்வின் மத்தியில் அவர்களை நீர் கண்ணைக்கு பார்த்து அவர்கள் செய்யும் விவசாயத்தில் அவர் நல்ல பலனை காண கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாரும் நீ நீக்கி போட்டு அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதங்களை தந்தல்ல வேண்டும் கர்த்தாவே. மேலும் சுவாமி, இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர் சுவாமி. இதோ ஆண்டவரே, 2வது அலை வந்து விட்டது என்பதை நாங்கள் அறிவோம் கர்த்தாவே. உலகமே திருப்பி பழையபடி அதிகமாக பயந்து கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி. ஒவ்வொரு நாட்டிலும் திருப்பியும் பழையபடி இந்த நோய் அதிகமாக வந்து விட்டது கர்த்தாவே. ஒவ்வொரு கண்ணைக்கு பார்த்தரல வேணும் சுவாமி. விசேஷமாக உம்முடைய ஊழியக்காரர்கள் நிறைய பேருக்கு இந்த வியாதி வந்திருக்கிறதாக கேள்விப்படுகிறோம் சுவாமி. அவர்களை கண்ணைக்கு பார்த்தரலாம், குடும்பங்களை கண்ணைக்கு பார்த்தரலாம் கர்த்தாவே. இந்த நோயிலிருந்து எங்களை நீர் விடுதலை பர கிருபை செய்தலாம் கர்த்தாவே. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி கிடைக்க கிருபை செய்தலாம் அப்பா. கர்த்தாவே, இந்த நோயில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீ கண்ணைக்கு பார்த்து அவர்களை தொட்டு குணப்படுத்தலாம் ஆண்டவரே. அநேக வைத்தியர்களை காட்டில நீர் மேலானவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. நீர் வைத்தியருக்கு வைத்தியகமும் எங்களுக்கு தகப்பனாகவும் இருந்து எங்களை வழிநடத்தல வேண்டும் சுவாமி. இன்னும் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை பத்தி இன்றைக்கு பேச போகும்போது அடியார் பாஸ்டர் இமானுவேலுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர் இன்னைக்கு எடுத்து சொல்ல போகும் காரியங்களை நீர் அறிவீர். இதை ஒவ்வொருவரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கிருபை செய்தரலாம் சுவாமி. விசேஷமாக இதோ எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து இந்த ஜூம் வழியாக உம்மை பற்றி அறிய கிருபை செய்திருக்கிறேன் கர்த்தாவே. இந்த பாடத்தை எடுத்து நடத்த அந்த மகனுடன் உடைய கிருபை இருந்துள்ளாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்நாள் முழுதும் இந்த பாடங்கள் பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்தலாம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லையா, எங்களுக்கும் சுவாமி கர்த்தாவே, நாங்களும் அதை எடுத்து அதன்படி நடக்க கிருபை செய்தலாம் ஆண்டவரே. கர்த்தாவே, எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை சுவாமி, எங்களுக்கு பெரியவர்களாக எங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது சுவாமி. அதன்படி நாங்கள் நடக்கவும் இந்த சத்தியத்தை நாங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லவும் எங்களுக்கு கிருபை செய்தலாம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீ கண்ணைக்கு பார்த்தரலாம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஜூம் வழியாக எடுத்து நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதில் எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் காண்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அதை நாங்கள் வீணாக கேட்டுவிட்டு விட்டு செல்லாதபடி அதை எங்கள் மனதில் ஏற்றி நடக்க கிருபை செய்தலாம் கர்த்தாவே. அந்த ஜூமை எடுத்து நடத்தும் பிள்ளைகளுக்கு வரும் பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவர்கள் எடுத்து செய்யும் காரியங்களை நீர் இருந்து
அவர்களுக்கு மன தைரியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டல வேண்டும் கர்த்தாவே. சுவாமி, இதை கேட்டு விட்டு விடாதபடி நடக்க கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் மட்டும் இல்ல சுவாமி, இன்னும் வெளி சபையில் உள்ள மக்களும் வந்து இதில் பங்கு பெற கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. அவர்களுக்கு இந்த சத்தியம் போய் சேர நீர் கிருபை செய்தெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, உலகம் முழுவதும் எக்கனாமிக்கல் பிரச்சனை அதிகமா வந்து கொண்டிருக்கிறது சுவாமி. நீர் தான் அப்பா வழி நடத்திடலும். இல்லாத நாடாகி எத்தனையோ நாட்டுகளுக்கு சாப்பாடு கூட இல்லாத ஜனங்க கஷ்டப்படுறாங்கப்பா. உடுக்க உடையும் உண்ண உடை ஆகாரம் இருக்க இடமும் எங்களுக்கு நீர் கொடுத்து வழி நடத்தி வந்திருக்கிறீர் சுவாமி. அதுக்கு கோடான கோடி சோஸ்திரம் சுவாமி. அதுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. அது போல மற்ற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கஷ்டத்துல படுற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த எக்கனாமிக் கண்டிஷன் வீண் போக கஷ்டத்தில் போகாதபடிக்கு எங்களை நீர் மீட்டு காத்து வழி நடத்தி பழையபடி இந்த உலகம் நல்ல பழைய வர கிருபை செய்தெல்லாம் கர்த்தாவே. ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் பேர் பேராக ஆசீர்வாதத்துல வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் சாத்தான் வழியில சிக்காதபடி எங்கள் ஒவ்வொருக்கும் ராஜ்யத்தில் பங்கு கிடைக்க கிருபை செய்தரல வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்ட மீட்பெறும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஆமேன். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஆண்டி கிட்சி அவர்களுக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுத்ததுக்காக. இந்த வேளையிலே நாம விசேஷ பாடல் ஒன்று நாம் கேட்கவிருக்கிறோம். இந்த வேளையில செல்சியா அவர்கள் நமக்கு இந்த விசேஷ பாடலை பாட வருகிறார்கள். செல்சியா, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. Praise the Lord. கேக்குதா பாஸ்டர்? Praise the Lord. கேக்குது. ஓகே. இந்த பாடல் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே, உம்மை மறக்கும் போது பாவம் என்னை நெருக்குதே. எதிலும் உம்மை நினைக்கும் போது சிலுவை அன்பு நிறையுதே. உம்மை மறவா உணவில் உள்ளாலும் எனக்கு சாருமே. உறுதியாயும் உறவில் வளர இறுதி வரையும் உதவுமே. இறுதி வரையும் உதவுமே. போதும் அன்பே நீ போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும்
தீமை அனைத்தும் அகற்றிவிடவே விரும்பவில்லை நெஞ்சமே. தினமுமே திருவார்த்தை கேட்டும் மாற்றமேதோ பஞ்சமே. தூயாவி பலரை தந்து நாளும் என்னை நடத்துமே. உறுதியாயும் உறவில் வர இறுதி வரையும் உதவுமே. இறுதி வரையும் உதவுமே. போதும் அன்பே நீ போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உண்மையில் என்றும் இழைக்கும் வரம் தாரும். போதும் அன்பே நீ போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உண்மையில் என்றும் இழைக்கும் வரம் தாரும். என் இயேசுவே, நானும் உந்தன் பிள்ளை. பாவியானாலும் என்னை ஏற்க மறுக்கவில்லை. உம்மை நினைத்து வாழவும், உம்மில் நினைத்து வாழவும் அருள்புரியுமே அன்பர் இயேசுவே. உம்மை நினைத்து வாழவும், உம்மில் நினைத்து வாழவும் அருள்புரியுமே அன்பர் இயேசுவே. அருள்புரியுமே அன்பர் இயேசுவே. ஆமென். Thank you. அருமையான ஒரு பாடல் செல்சியா பாடினார்கள். உண்மையிலே கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பாராக. செல்சியா வந்து பைபிள் ஸ்டூடெண்டாக பதிவு செய்திருக்கிறாங்க. கர்த்தர் மென்மேலும் மகளை ஆண்டுடைய சத்தியத்துக்குள்ளாக நிலைநிறுத்தி கர்த்தர் தன் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக மேற்கொள்வதற்கு கர்த்தர் என்னாலும் மகளோடு கூட இருந்து தன் குடும்பத்தோடு கூட கர்த்தர் இருந்து வழி நடத்துவாராக. நன்றி. இந்த வேலையிலே நாம ஆண்டுடைய செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த வேலையிலே நம்மோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வருபவர் பாஸ்டர் இமானுவேல் பாலாஜி ஜேக்கப் அவர்கள். அவர்கள் வந்து பொம்பை பகுதியில ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். 15 வருட காலமாக பொம்பையில தராவி என்று கூடிய சபையில அவர் போதகராக பணியாற்றியிருக்கிறார். அவருக்கு 4 பிள்ளைகள். அவர் குறித்து சில காரியங்கள் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு சொன்னாக்க, பூப்படி சபை அவரோட வீட்டில தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ நான் அவரை சந்தித்தது உண்டு. ஆனா பல காலங்கள் ஆயிற்று. இந்த வேளையில அவரு இந்த ஊடகத்தின் வாயிலாக மீண்டும் நான் அவரை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. பூப்படி சபை துவக்கமே அவருடைய இல்லத்துல. அதனால இன்றைய தினத்துல அவரு ஒரு ஊழியக்காரராக இருந்து ஆண்டோடைய பணியை செய்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வேளையிலே சபையின் சார்பாக பாஸ்டர் இமானுவேல் பாலாஜி ஜேக்கப் அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர், இந்த வேலையில இந்த தருணத்தை உங்களிடத்துல நான் ஒப்படைக்கிறேன். நீங்க கோஹோஸ்டா நான் நியமிக்கிறேன். நீங்க ஸ்லைட் ஷேர் பண்ணலாம் பாஸ்டர். நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களோட ஸ்லைட். ஃபர்ஸ்ட் அன்மியூட் பண்ணுங்க, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சாயங்கால வேளையில உங்கள் அனைவரையும் பார்க்கறதுல மிகுந்த ஒரு மகிழ்ச்சியா எனப்படுது காணப்படுகின்றது. தேவன் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக கர்த்தரை என்ன செய்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். அதே போல நல்ல உள்ளத்தோடு இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட ஒரு பிள்ளைகளும் கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினால வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். அடியனுக்கு உங்களோட மத்தியில தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த போதர் அவர்களுக்கு நான் என்ன செய்கின்றேன், மனதோர என்ன செய்கின்றேன், நன்றி என்ன செய்கின்றேன் சொல்கின்றேன். அதே போல எனக்கு நல்ல ஊக்கப்படுத்தி
அநேக நேரத்துல என் கூட வேலை செய்யற பாஸ்டர்கிட்ட எப்படின்னா நான் பேசல, எனக்கு வராது, ரொம்ப பேரை பார்த்தால் எனக்கு பயம் என்ன செய்யப்படும், காணப்படும். இருந்த போதும் எனக்கு ஊக்கப்படுத்தின தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதே போல எனக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் உட்கார்ந்து என்னோட உட்கார்ந்து எனக்கு உதவி செய்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் என்ன செய்கின்றேன், நன்றி சொல்லுகின்றேன். பாஸ்டர் ஜெயராஜ் பாஸ்டர் என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாக எனக்கு போன் பண்ணி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த தலைப்புல என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்று சொன்ன மத்தத்துல மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாய் காணப்பட்டுச்சு. மீண்டும் மறுநாள் போன் பண்ணி, இல்ல உங்களுக்கு வேற டாபிக் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன செய்ய வேண்டும், திருச்சபையை பத்தி என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொன்ன மத்தத்துல நான் உட்கார்ந்து தேவனோடு திருசமத்துல உட்கார்ந்து ஜெபித்து, ஏன் தேவன் சபையை பத்தி பேச வேண்டும் என்று சொல்லட்டேமே சபையோடு எனக்கும் அநேக ஒரு 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 பிராக்டிக்கலா ஒரு கனெக்ஷன் என்ன செய்யப்படுது, காணப்படுகிறது. ஒருவேளை அடியன் இந்த பாம்பே பகுதியில அடியன் ஒரு 15 வருஷமாய் ஊழியம் செய்த மத்தத்துல தேவன் அடியனுக்கும் கொடுத்த பலத்துல தேவன் செய்த தயவுனால அடியனுக்கும் ஒரு சபை கெட்டதுக்கு ஒரு அனுகிரகம் தேவன் இருக்காரு கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு பேர் நீங்க சபை கெட்டிருக்கீங்க? எவ்வளவு பேர் கேட்டீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, கர்த்தரை நான் என்ன செய்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், தேவனுடைய சபை என்ன செய்திருக்கிறோம், வித்தியாசமா நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்றால் அதை என்ன செய்திருக்கிறோம், கெட்டி இருக்கிறோம். உங்களோட மத்தியில இன்று சாட்சியோடு அடியன் உங்களோட மத்தியில கடந்து போகலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நான் அடியன் இப்போ நான் வந்து கோரேகாவ் சபை சொல்லிட்டு ஒரு சபை காணப்படுகின்றது பாம்பேல. அதுல என்ன செய்கின்றேன், பணி என்ன செய்கின்றேன், செய்து கொண்டு காணப்படுகின்றேன். இதுக்கு முன்பாக ஒரு 12 வருஷ காலமாய் தாராவி என்ற ஒரு குட்டி தமிழ்நாடு அந்த பகுதியை என்ன செய்தேன் என்றால் வேலை செய்து கொண்டு என்ன செய்யப்பட்டேன், காணப்பட்டேன். அருமையான விசுவாசிகள், அருமையான விசுவாசி பிள்ளைகள், அடியனுடைய பேச்சுலர் வாழ்க்கையில தாங்கின ஒரு பிள்ளைகள், என்னைய ஊக்கப்படுத்தின ஒரு பிள்ளைகள். எனக்கு சரியா என்ன செய்யாதுனால் மொழி, தமிழ் மொழி என்ன செய்யாது, வராது. இருந்த போதிலும் என்னை ஊக்கப்படுத்தி என்னை ஜெபத்திலும் ஊழியத்திலும் என்னை நினைத்தார்கள், அருமையா நினைத்தார்கள். தாங்கின ஒரு விசுவாசி பிள்ளைகளா நினைச்சப்பட்டார்கள், காணப்பட்டார்கள். நான் கர்த்தரை என்ன செய்கின்றேன், நன்றி சொல்லுகின்றேன். அந்த சபை கெட்ட வேண்டும் என்று விசுவாசி பிள்ளைகளுக்கும் அடியனுக்கும் மீண்டும் அநேக நாட்களாக ஒரு ஆசை. ஆனால் சபை கெட்ட வேண்டும், ஆனா கெட்ட வேலையில அதுக்கு அந்த சர்ச்சோட சரியான டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்ல, பணம் கெட்ட வேண்டும் என்றால் பணமும் இல்லாமல் நினைச்சப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. தேவனுடைய பிள்ளைகள் நாங்க பாரத்தோட நினைச்சோம், ஜெபம் பண்ணோம். கவர்மெண்ட்ல போயிட்டு நாங்க கெட்ட வேண்டும் என்று பர்மிஷன் கேட்க டைமே உனக்கு தருணம், உனக்கு பலம் இருந்தால் நீ என்ன செய், கெட்டிக்கோ. கவர்மெண்ட்ல என்ன செய்ய மாட்டார்கள் என்றால் அந்த ஸ்லம் ஏரியால என்ன செய்ய மாட்டார்கள், பர்மிஷன் என்ன செய்ய மாட்டார்கள், தரமாட்டார்கள். உனக்கு திறமை இருந்தால் நீ என்ன செய், கெட்டிக்கோ என்று நினைத்தார்கள், சொன்னார்கள். ஜெபத்தோடு நாங்க என்ன செய்யணும் என்றால் அந்த சபை என்ன செய்தோம் என்றால் கேட்டனோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல உள்ளத்தோடு நினைத்தார் என்றால் சபை கேட்டதுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் நினைத்தார்கள், பண்ணார்கள். அந்த சபை கேட்ட டைமே ஒரு ஆங்கிள் என்ன செய்ய வேண்டும், 2 சவுத்துக்கு நடுவுலாக ஒரு ஆங்கிள் என்ன செய்ய வேண்டும், போட வேண்டும். அது போட டைமே நான் தூரத்துல இருந்து நின்று இவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த ஆங்கிள் கட்ட டைமே எனக்குள்ள ஒரு பயம் என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. அந்த ஆங்கிள் போட டைமே இன்னொரு செவரு, புதுசாக கட்டின செவத்துல ஒரு சிறு பையன் என்ன செய்கின்றான், நின்று கொண்டு காணப்படுகின்றான். இன்னொரு சைடுல 3 பேர் என்ன செய்றார்கள், நின்று கொண்டு என்ன செய்யப்படுறார்கள், காணப்படுறார்கள். அந்த காட்சி பார்த்த மத்தத்துல எனக்குள்ள ஒரு பயம் என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. எனக்குள்ள ஒரு வேர்த்து கொட்டு என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. இருந்த போதிலும் மனசுல என்ன செய்தேன், ஜெபம் பண்ணிக்கொண்டே என்ன செய்யப்பட்டேன், காணப்பட்டேன். இப்படியாக ஒரு ஆங்கிள் என்ன செய்றார்கள் என்றால் செவத்துல என்ன செய்றார்கள், ஏத்தி விட்டார்கள். இன்னொரு ஆங்கிளை இன்னொரு சைட வந்து தூக்கிட்டு இருக்க டைமே 3 பேர் என்ன செய்றார்கள், தூக்கிட்டு இருக்க டைமே ஒரு கம்பானது உடைந்து விட்டது. ஒரு கம்பு உடைந்த மட்டத்துல இன்னொரு கம்பம் என்ன செய்யப்பட்டுச்சு, உடைஞ்சிச்சு. 3 பேர்ல 2 பேர் என்ன செய்றார்கள் என்றால் குதிச்சு விட்டார்கள். அந்த லோடு ஒரு மனுஷன் மேல என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு.
அதுக்கு அந்த மூன்றாவது கம்பும் என்ன செய்யப்பட்டுச்சு என்றால் உடைந்து அந்த வெயிட்டான அந்த ராடு அந்த மனுஷன் மேல என்ன செய்யப்பட்டுச்சு, விழுந்துச்சு. விழுந்த மாத்தத்துல என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஐயோ இவனுடைய கால் கண்டிப்பா செத்து போயிருப்பான். ஏனென்றால் பெரிய ஒரு ஹெவி ராடு இருந்த போதிலும் கர்த்தருடைய மகத்துவமுள்ள கிருபையினால அந்த சபை கேட்ட டைமே ஏராளமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, வந்துச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல பிஎம்சி கவர்மெண்ட் ஆலே என்ன செய்றார்கள் என்றால் வந்து அந்த கமிஷனர் சொன்னாரு 24 hours இந்த பில்டிங் என்ன செய்ய வேண்டும், கீழே என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும் என்று. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல உள்ளத்தோடு என்ன செய்ய என்றால் ஜெபித்தார்கள். ஜெபித்த மாத்தத்துல தேவனுடைய மகத்துவமுள்ள கிருபையினால ஒரு பிரச்சனை வராதபடி தேவன் இது மட்டும் என்ன செய்றார் என்றால் காத்து என்ன செய்றாரு, வழி என்ன செய்றாரு, நடத்திருக்கிறார். நான் கர்த்தரை என்ன செய்கிறேன் என்றால் நன்றி சொல்லுகின்றேன். நம்ம யாவும் பயபக்தியோடு கண்களை மூடி ஜெபத்துல என்ன செய்வோம் என்றால் கடந்து போவோம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போட்டி கொண்டும் இருக்கும் எங்க சர்வவல்லமையுள்ள நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் சுவாமி உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தையை சொல்லக்கூட அடியன் பாத்திரமல்ல கர்த்தர் சுவாமி. இருந்த போதிலும் கர்த்தவே சுவாமி, கர்த்தவே நான் அல்ல கர்த்தவே நீர் பேச போதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தவே உம்முடைய வசனங்களை கர்த்தர் சுவாமி அவளோடு கேட்க வந்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளும் கர்த்தர் சுவாமி நீ பலப்படுத்த போதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தவே உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருக்க போதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை, சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். நம்ம அனைவருக்கும் என்ன செய்யும் என்றால் நன்றாக என்ன செய்யும் தெரியும். ஆனாலும் தேவன் ஒரு வாஞ்சை, தேவனுக்கு ஒரு ஆசை என்ன சொன்னால் அவருடைய ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும் என்று. தாவீது ராஜா எப்படியாக கூறுகின்றாரு, நம்முடைய வேதவசனத்திலிருந்து அநேக பக்தர் என்ன செய்றார்கள், தேவனுடைய ஆலயத்திலே தங்க வேண்டும் என்று ஒரு ஆசை என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்துல தாவீது ராஜா மிகுந்த என்ன செய்யப்பட்டாரு, சந்தோஷத்தோடு என்ன செய்யப்பட்டாரு, காணப்பட்டாரு. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தன்னோட வாழ்க்கை தேவனுக்கு என்று என்ன செய்ய போறார்கள் என்றால் ஒப்பு கொடுக்க போறார்கள். நாங்கள் படிக்கிற நேரத்துல கூட எங்களுக்கு என்ன செய்யல என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யவில்லை என்றால் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஞானஸ்தானம் எடுக்க டைம் கூட என்ன செய்யவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் என்ன செய்யவில்லை, சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த அமர்ந்திருந்து தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து தன்னுடைய சபையை தாங்க வேண்டும் என்று நல்ல உள்ளத்தோடு டிசிஷன் எடுத்த ஒரு பிள்ளைகளும் தேவனுடைய உழைக்க என்ன செய்கின்றேன், மனதோடு என்ன செய்கின்றேன், வாழ்த்துகின்றேன். தேவனுடைய பிரசனத்துல நம்ம செய்யணும், காணப்பட வேண்டும் என்று. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கட்டமே ஏராளமான சபைகள் என்ன செய்யப்படுது, காணப்படுகிறது. உங்களோட மத்தியில ஒரு கேள்வி கேட்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். Which is the biggest church in the world? எது பெரிய சபை? இந்த உலகத்தில் எது பெரிய சபை? எது பெரிய சபை? யாருன்னா தெரிஞ்ச அனுசிங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரி, உலகத்தில் சபைகள் என்ன செய்யப்படும் என்றால் பெரிய பெரிய சபைகள் என்ன செய்யப்படுது, காணப்படுகிறது. நம்ம பார்க்கட்டேமே நம்ம என்ன செய்வோம், அந்த வசனத்துக்கு என்ன செய்வோம் வருவோம். உலகத்தில் பார்க்கட்டேமே வித்தியாசமான சபைகள் என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. நம்மளுக்கு ஒரு ஆசை, இப்படிப்பட்ட சபையில நான் என்ன செய்யணும் என்றால் ஆராதனை என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று. சில பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை எப்படின்னா என்ன செய்யணும் என்றால் சிறு இடத்துல என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. சில பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய சபையில போயிட்டு என்ன செய்யணும் என்றால் ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. இன்று நம்முடைய மத்தியில எப்படிப்பட்ட ஒரு ஆசை காணப்படுகிறது? நான் ஆலயத்துக்கு செல்ல டைமே தேவனுடைய பிரசனத்தை நான் உணர்ந்து கொள்றவனாய் காணப்படுகின்றனா?
என்று என்ன செய்யுங்கள் யோசித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம அநேக நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன மாத்திரத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செய்ய மாட்டார்கள், காட்ட மாட்டார்கள். ஆனா நல்ல வாலிப பிள்ளைகள் தன்னோட வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்யணும், தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சபைக்கு ஒரு தூணாக என்ன செய்யணும், காணப்பட வேண்டும் என்று டிசிஷன் எடுத்த ஒரு பிள்ளைகளும் தேவனுடைய சத்தியத்தை என்ன செய்யணும், சத்தியத்தை தாங்க வேண்டும் என்று நல்ல பிள்ளைகள் காணப்படுதா என கர்த்தரை செய்கின்றேன், சோஸ்திருக்கின்றேன். பெரியவர்கள் நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் நம்மளுக்கு வாஞ்சை இருக்கின்றதா சபை மேல, நம்மளுக்கு வாஞ்சை உண்மையாக சபை மேல வாஞ்சையாக இருக்கின்றதா, தேவனுடைய சபையை நம்ம கெட்டுகின்றவராய் காணப்படுகின்றோமா, தேவனுக்கு பிரியமாய் நம்ம காணப்படுகின்றோமா என்று ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருமே நம்ம என்ன செய்யும் என்றால் ஆலயத்துக்கு போகின்றோம், சில நேரத்துல கடமைக்காக என்ன செய்கின்றோம், ஆலயத்துக்கு என்ன செய்கின்றோம், போகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். இன்று நம்முடைய இந்த உலகத்தில் பார்க்கட்டேமே சவுத் கொரியால ஒரு பெரிய ஒரு சபை, அநேக விசுவாசி பிள்ளைகள் என்ன செய்யப்படுறார்கள், காணப்படுறார்கள். இன்று நம்முடைய சபையில இன்னைக்கு பார்க்கட்டும் சபைகள் பெருசாக என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. ஆனால் ஆட்களை பார்க்கட்டேமே கொஞ்சம் பேராக என்ன செய்யப்படுறோம், நம்ம காணப்படுகின்றோம். பார்க்கட்டேமே யாத்திரான் புஸ்தகம் 12 அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். வேதவசனத்தில் பார்க்கட்டேமே இஸ்ரவேல் ஜனங்கள் புருஷர்கள் மட்டும் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் 6 லட்சம் பேர் என்ன செய்யப்பட்டார்கள், காணப்பட்டார்கள். ஆதி காலத்திலே தேவன் உடைய சபை பார்க்கட்டேமே ஒரு லார்ஜஸ்ட் சபையாக என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. இது புருஷர்கள் மட்டும், பிள்ளைகள் அவங்களுடைய மனைவியர்களா சேர்க்கட்டேமே ஒரு 20 லட்சம் பேர் என்ன செய்யப்படும், காணப்படும். யோசித்து பாருங்களேன், நம்முடைய சபையில அநேக பிள்ளைகள், சபை ரொம்ப இருந்துச்சுன்னா நம்முடைய சந்தோஷம் என்ன செய்யப்படும், ஐயோ இன்னைக்கு ஆலயத்துக்கு போன சபை ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள என்ன செய்யப்படும் என்றால் அந்த சந்தோஷம் என்ன செய்யப்படும், காணப்படும். இன்னைக்கு நான் சபைக்கு செல்ல டைமே என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகின்றது, தேவன் மேல நான் நம்பிக்கையோட காணப்படுகின்றனா. தேவன் மோசையை நோக்கி நீ என்ன செய்யணும் என்றால் இந்த கண்மலையை என்ன செய்யணும், நீ பேச வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்துல அந்த கண்மலை கிறிஸ்து ஆக என்ன செய்யப்பட்டாரு, காணப்பட்டாரு. ஆனா மோசை தன்னோட வாழ்க்கையில என்ன செய்தால் அந்த கண்மலை என்ன செய்தால் அடிக்கின்றவரா என்ன செய்யப்பட்டாரு, காணப்பட்டாரு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆலயத்துக்கு செல்ல டைமே நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல பொறுமையை நம்ம என்ன செய்கின்றோம், இழந்தவர்களாய் நம்ம என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில நேரத்துல என்ன செய்யும் என்றால் ஜெபிப்போம், அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தால் நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்முடைய நம்பிக்கை விட்டு நம்ம என்ன செய்கின்றோம், விலகி என்ன செய்கின்றோம், செல்கின்றவரா என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். அங்கே மோசை தன்னோட வாழ்க்கையில கோபத்தில் என்ன செய்தால் அந்த கண்மலையாக கிறிஸ்துவை நோக்கி என்ன சார் அடித்தவரா என்ன செய்யப்பட்டாரு, காணப்பட்டாரு. இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யப்படுந்தால் கிறிஸ்துவை விட்டு வெளியே என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. உபாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டியூட்டரானமி சாப்டர் 32 verse 4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அன்புள்ள தேவஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த கண்மலையாக கிறிஸ்து மேலே அவர் பெர்ஃபெக்ட் ஆக என்ன செய்யப்படுறாரு, காணப்படுகின்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கண்மலையாக கிறிஸ்து மேல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், கெட்டவராய் நம்ம என்ன செய்ய என்றால் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கின்றாரு, விரும்புறவராய் என்ன செய்யப்படுறாரு, காணப்படுகின்றாரு. அந்த கண்மலை அவர் பார்க்கட்டேமே ஏசாயின் புஸ்தகம் 28 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஐசாயா சாப்டர் 28 verse 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கின்றவன் பதறான்.
இந்த சாயங்கால வேளையிலே அந்த கண்மலையாக கிறிஸ்து மேல நம்முடைய வீட்டை நம்ம கேட்டுட்டேமே, வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் தேவன் என்ன செய்வார் என்றால் பக்க துணையாக என்ன செய்யப்படுவாரு, காணப்படுவார் என்று கர்த்தருடைய வேதம் என்ன செய்யப்படுது, கூறுகின்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்தில், நம்பிக்கையில என்ன செய்யப்படுறோம், காணப்படுறோம் என்ற என்ன செய்யுங்கள் யோசித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 Corinthians chapter 3 verse 11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அன்புள்ள தேவஜனங்களே, நம்முடைய அஸ்திபாரமாக கிறிஸ்து மேல நம்முடைய சபையை நம்ம கெட்டுக்கொண்டு காணப்படுகின்றோமா, இல்லைன்னா நம்ம சொந்த பலத்தினால நம்ம கெட்டிக்கொண்டு காணப்படுகின்றோமா என்று என்ன செய்யுங்கள் யோசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சபையை நம்ம என்ன செய்யும் என்றால், சபைக்கு நம்ம என்ன செய்கின்றோம் என்றால் செல்கின்றோம், நல்ல உள்ளத்தோடு என்ன செய்கின்றோம் செல்லுகின்றோம். சில வேளையில சபையில நம்ம என்ன செய்கின்றோம், சண்டை போடுறதுக்காக நம்ம என்ன செய்கின்றோம் செல்கின்றோம். சபையில நம்ம என்ன செய்கின்றோம், பிரச்சனை பண்றதுக்காக நம்ம என்ன செய்கின்றோம் செல்கின்றோம். கிறிஸ்து வாசம் செய்கின்ற இடத்துல நம்முடைய குணலட்சணங்கள் இப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. நம்ம உண்மையாக அந்த கண்மலையை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக நம்ம காணப்படுகின்றோமா, அந்த கண்மலையாக கிறிஸ்துவே மேல நம்முடைய விசுவாச நம்பிக்கையாக நம்ம காணப்படுகின்றோமா என்று ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன மாத்திரத்துல மிகுந்த மன மகிழ்ச்சியாய் காணப்பட்டார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில நான் ஆலயத்துக்கு செல்ல டைமே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விசுவாசம் தேவன் மேல நான் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட காணப்படுகின்றேன், நான் சந்தோஷத்தோட காணப்படுகின்றேனா? இன்று நம்மளோட வாழ்க்கையில அநேக நேரத்துல நம்ம தேவன் உடைய நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்கின்றோம், மறந்தவர்களாக நம்ம என்ன செய்யப்படுகின்றோம் என்றால் காணப்படுகின்றோம். அந்த கண்மலை ஆக கிறிஸ்துவை நம்ம என்ன செய்கின்றோம், மறந்தவர்களாக நம்ம என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். 1 Corinthians chapter 10 verse 4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவாக என்ன செய்யப்படுறாரு, காணப்படுகின்றாரு. இந்த சாயங்கால வேளையிலே ஜீவ தண்ணீரை குடிக்க வந்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளும், என்னோட வாழ்க்கையில, என்னுடைய வீடு, என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில என்ன செய்யணும், அந்த கண்மலை கிறிஸ்து மேல என்ன செய்யணும், கெட்டுகின்றவனா என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். என்னோட வாழ்க்கையில அந்த உலகத்தை நோக்கி நான் செல்லாதபடி அந்த கண்மலையாக கிறிஸ்து மேல என்னுடைய என்ன செய்யணும், நான் அனுதினம் என்ன செய்யணும், அவரை ஜீவ தண்ணீர் என்ன செய்யணும், குடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசை நம்மளுக்குள்ள காணப்படுகின்றதா? அப்படிப்பட்ட ஒரு ஆசை தேவனுடைய பிள்ளைகிட்ட நம்மள்கிட்ட காணப்படுகின்றதா? நம்ம தேவன் மேல இந்த 7 மாச காலமா என்ன செய்யும் என்றால், இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நம்ம என்ன செய்யும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் என்றால் தியானித்துக் கொண்டு காணப்படுகின்றோம். எங்க 2-3 பேர் அவருடைய நாமத்தால தொழுது கொள்றார்களோ தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்யப்படுது, காணப்படுகிறது. நம்ம அநேக நேரத்துல இந்த ஜூம் மீட்டிங்ல நம்ம என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். ஆனால் தேவனுடைய பிரசனம் என்ன செய்யப்படுது, நம்மள்ட்ட இருக்கு என்று அந்த உணர்வு இல்லாமல், அந்த பயம் இல்லாமல் நம்ம என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். நம்ம என்ன செய்யணும், ஜூம் மீட்டிங் ஆன் பண்ணிட்டு நம்முடைய என்ன செய்யறோம், ஜெபத்துல என்ன செய்கின்றோம், இருக்கிற நேரத்துல நம்ம சொந்த வேலைகள் நம்ம என்ன செய்கின்றோம், செய்து கொண்டு என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். சில வேலையில உட்கார்ந்து நம்ம என்ன செய்கின்றோம் என்றால் பிள்ளைகளோட என்ன செய்யறோம், உட்கார்ந்து என்ன செய்கின்றோம், விளையாடுறவரா என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். நம்மளோட வாழ்க்கையில அந்த தாகம், அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக நேரத்துல தாகம் இல்லாமல் என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அனைவரும் பார்க்கட்டேமே, அந்த ஜீவ தண்ணீராக கிறிஸ்து மேல நம்பிக்கையோடு இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை செய்கின்றேன், நன்றி சொல்லுகிறேன். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளோடு நம்ம என்ன செய்யப்படுறோம், காணப்படுறதுக்காக நான் கர்த்தரை என்ன செய்கின்றேன், நன்றி சொல்லுகின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அன்புள்ள தேவஜனங்களே, பேதுரு தன் வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யப்பட்டார் என்றால் நடந்து கொண்டு என்ன செய்யப்பட்டாரு, காணப்பட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவை பிடித்ததுக்கு அப்புறமாய் தன்னோட வாழ்க்கை என்ன செய்யப்பட்டார் என்றால் அவரு தூசணமான வார்த்தை என்ன செய்தாரு, பேசினவரா என்ன செய்யப்பட்டாரு,
காணப்பட்டாரு. எனக்கு தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க டைமே அவரோட வாழ்க்கை பேதுரு தன் வாழ்க்கை என்ன சென்றால் கிறிஸ்து மேல என்ன சார் தன்னுடைய சபை என்ன சார் கெட்டினவரா என்ன காணப்பட்டாரு. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன என்றால் எல்லாரும் என்ன என்றால் வித்தியாசமா என்ன அழைத்திருக்கிறாரு. பேதுரை போல நம்மள என்ன செய்யப்பட்டிருப்போம் என்றால் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம என்ன செய்யிருப்போம் என்றால் வெளியே என்ன செய்யலாம் செல்ல இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளிலே ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன செய்கின்றார் நம்மளுக்கு தருகின்றவராய் காணப்படுகின்றார். நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து ஆக கண்மலை மேல் நம்ம வீட்டை என்ன செய்யணும் கெற்றவராய் நம்ம என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் என்று தேவன் செய்கின்றாரு, ஆசைப்படுகின்றாரு. தேவனுடைய அந்த கண்மலை மேல் நம்ம வீட்டை கட்டட்டமே நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தேவன் என்ன செய்கின்றால் சுகத்தை என்ன செய்கின்றாரு தருகின்றவராய் என்ன செய்யப்பட்டாரு காணப்படுகின்றாரு. நம்மளோட வாழ்க்கையில சில நேரத்தில் நம்மளோட மனசுல ஒரு 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 கேள்வி என்ன செய்யப்படும் என்றால் நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்கின்றோம் கேட்டிருக்கிறோம். நான் ஆலயத்துக்கு போட்டேமே எனக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறேன், நான் வாரம் வாரம் என்ன செய்கின்றேன் ஜெபம் செய்கின்றேன், காணிக்கை கொடுக்கின்றேன், ஊழியம் செய்கின்றேன், என்னோட வாழ்க்கையில என்ன நன்மை தேவன் நினைச்சிருக்காரு கொடுத்திருக்காரு என்று. ஆனால் அன்புள்ள தேவஜனங்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு சென்ற ஒரு பிள்ளைகளும் தேவன் நினைச்சிருக்காரு என்றால் விடுதலை நினைச்சிருக்கிறாரு கொடுத்திருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில தேவனை நோக்கி நம்ம சில டைமே நம்ம என்ன செய்வோம் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தேவன் செய்வாரு விடுதலை கொடுக்கின்றவரா என்ன செய்யப்பட்டாரு காணப்படுகின்றாரு. நம்ம வாழ்க்கையில வேதோசனம் எப்படியா கூறுகின்றது வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கின்றேன். ரெவலேஷன் சாப்டர் 22 verses 1 to 5. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களில் அரசாளுவார். அன்புள்ள தேவஜனங்களே, அந்த கண்மலையாக கிறிஸ்து மேல நம்முடைய வீட்டை நம்ம கெட்ட டைமே, தேவனுடைய ஆலயத்து மேல நம்ம வாஞ்சியா இருக்க டைமே, அங்கே சாபம் என்ன செய்யப்படாது காணப்படாது. ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஆலயத்துக்கு செல்ல டைமே அநேக பிள்ளைகள் நம்ம என்ன செய்யலாம் கேவலமா நினைச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், நம்மளை கேவலமா நினைச்சிருக்கலாம் என்றால் நடத்திருக்கலாம். இருந்த போதும் நம்மளோட வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்து மேல என்ன செய்யணும் என்றால் வாஞ்சியோடு என்ன செய்யணும் காணப்பட வேண்டும். நம்ம அப்படி வாஞ்சியோடு இருக்க டைமே தேவன் நம்மளோட வாழ்க்கையில உள்ள சாபத்தை ஆசீர்வாதமா என்ன செய்கின்றாரு மாத்துகின்றவராய் காணப்படுகின்றார். நம்முடைய நோய்களை தேவன் செய்கின்றாரு, சுகத்தை என்ன செய்கின்றாரு தருகின்றவராய் என்ன செய்யப்படுறாரு காணப்படுகின்றாரு. நம்மளோட வாழ்க்கையில அநேக அனுபவங்கள் நம்ம என்ன செய்யப்படும் என்றால் காணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த சாயங்கால வேளையிலே தேவனுடைய ஆலயத்து மேல நம்ம என்ன செய்யணும் என்றால் வாஞ்சியோடு என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கின்றார் என்றால் விரும்புகின்றார். ஆலயம் என்றால் என்ன? கிரீக் வேர்டு எக்லாஸ்டிக்ஸ். அப்படி என்றால் a call out. உண்மையாய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? நம்ம உண்மையாய் இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல என்ன செய்யப்பட்டோம்னா வேற வேற சபையில் என்ன செய்யப்பட்டிருப்போம் என்றால் காணப்பட்டிருப்போம். ஆனால் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யப்பட்டோம் என்றால் செவன்த் அட்வென்டிஸ்ட்ல என்ன செய்யப்படுறோம் காணப்படுகின்றோம். உண்மையாய் நான் வெளியே வந்திருக்கிறேனா? கால் அவுட். எங்க 2-3 பேர் கர்த்தருடைய நாமத்தினால தொழுது கொள்றார்களோ அது ஒரு சபையாக என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. இன்னைக்கு என்னுடைய சபை உண்மையா நான் இந்த உலகத்தொட்டு வெளியே காணப்படுகின்றனா என்று என்ன செய்யுங்கள் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம அநேக நேரத்துல செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லுகின்றோம். கடமைக்காக என்ன செய்யப்படுறோம் என்றால் காணப்படுகின்றோம். அநேக நேரத்துல வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு நம்ம வராமல் என்ன செய்யப்படுறோம் காணப்படுகின்றோம். நம்முடைய ஆலயத்துக்கு நம்ம சரியாக 11 மணிக்கு என்ன செய்கின்றோம் ஆலயத்துக்கு என்ன செய்கின்றோம் போகின்றவராய் நம்ம என்ன செய்யப்படுறோம் காணப்படுகின்றோம். ஆர்வி
நம்ம உண்மையாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரா? கால் அவுட். உண்மையா நம்ம சத்தியத்தை என்ன என்றால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக பிள்ளை நம்ம என்ன என்றால் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்க டைம் நம்ம என்ன என்றால் நம்மளோட வாழ்க்கையை முற்றுமா என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் உண்மையாய் நம்மளோட வாழ்க்கையில அந்த ஆதியில காணப்பட்ட அன்பு இன்று நம்மளுக்குள்ள காணப்படுகின்றதா? நான் உண்மையாய் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் காணப்படுகின்றனா என்று என்ன செய்யுங்கள் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளோட வாழ்க்கையில உண்மையாக நான் தேவனுக்கு உண்மையாக காணப்படுறேனா என்று என்ன செய்யுங்கள் யோசித்து பார்க்கும்படி கேட்கிறேன். நான் உண்மையாக தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல டைமே நான் என்னுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகின்றதா என்று என்ன செய்யுங்கள் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தேவனுடைய பிரசனம் இருக்கிற நேரத்துல அங்க தேவனுடைய அக்கினி என்ன செய்யப்பட்டுச்சு என்றால் காணப்பட்டுச்சு. இன்று தேவனை ஆராதி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துல நம்ம ஆராதி கொண்டு இருக்கட்டையுமே தேவனுடைய பிரசனத்தை மத்தியில நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை காணப்படுகின்றது? சபைக்குள்ள நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக நம்ம தேவனை தொழுது கொள்றவர்களாய் காணப்படுகின்றோம் என்று என்ன செய்யுங்கள் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆதி காலத்துல தேவனுடைய பிரசனம் அந்த மத்தியில இந்த மதத்துல தேவனுடைய ஆவியை அக்கினி என்ன செய்யப்பட்டுச்சு என்றால் காணப்பட்டுச்சு. தேவனுக்கு நடங்கி என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் காணப்பட்டார்கள். இன்று நம்முடைய நேச்சர் ஆஃப் த சர்ச் இயற்கை உள்ள சபை இன்னைக்கு நம்ம தேவன் வந்து நம்மள டிவைன் இன்ஸ்டிடியூஷன் காலிங் இட் த சர்ச் ஆஃப் காட் as an organizing congregation of God's people. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு விசேஷம் உள்ள ஒரு ஒழுங்குள்ள ஒரு திருச்சபையாக நம்முடைய சபை என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. A divine institution. ஒரு ஒழுங்கு என்ன செய்யப்படுது சபைக்குள்ள என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. ஆலயத்துக்கு போட்டேமே நம்ம எப்படியா ஒழுங்காக என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம மத்தியில நம்ம ஆலயத்துக்கு போறோம், நம்மளுக்குள்ள ஒழுங்கு காணப்படுகின்றதா சபைக்குள்ள? அநேக நேரத்துல இன்னைக்கு சபைகளை பார்க்க டைமே ஒரு டிவைன் இன்ஸ்டிடியூஷன், ஆனா சபைக்குள்ள பார்க்க டைமே ஒரு ஒழுங்கில்லாதபடி என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. விசேஷமாய் தாய்மார்கள் சகோதரிமார்கள் நம்ம என்ன செய்ய என்றால் முக்காட என்ன செய்ய வேண்டும் போட வேண்டும். சபைக்குள்ள நம்ம போடுகின்றவராய் காணப்படுகின்றோமா? சபைக்குள்ள நம்ம என்ன செய்யணும் என்றால் ஒழுங்காக, ஏனென்றால் தேவனுடைய பிரசனம் என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. தேவனுடைய பிரசனம் இருக்க டைமே நம்ம எப்படியாக தேவனுடைய பிரசனத்துல ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று தேவன் செய்கின்றாரு, நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒழுங்காக இருக்கின்றோமா? சபைக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கின்றோமா? நம்ம சபைக்குள்ள என்ன செய்யணும் என்றால் போன் என்ன செய்கின்றோம் பேசுகின்றவர்களா நம்ம என்ன செய்யப்படுறோம் காணப்படுகின்றோம். சபைக்குள்ள என்ன செய்யப்படும் என்றால் இவங்க கீழ் ஜாதி இவங்க மேல் ஜாதி என்றப்பட்ட ஒரு குணலட்சணம் நம்மளுக்குள்ள என்ன செய்யப்படுது காணப்படுகிறது. இவர்கள் கருப்பு ஜாதிகள், இவர்கள் வெள்ளை ஜாதிகள் என்று நம்ம என்ன செய்கின்றோம் காணப்படுகின்றோம். நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல ஒரு மனதோடு தேவனை நம்ம தொழுது கொள்றவர்களாய் காணப்படுகின்றோமா? அன்புள்ள தேவ ஜனங்களே, ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கையில தேவனுக்கென்று நம்ம தேவனுடைய ஆலயத்துல இருக்க டைமே தேவனுடைய பிரசனம் என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. இப்ப தேவனை நம்ம என்ன செய்யணும் பயபக்தியோடு நடங்கி நம்ம என்ன செய்யணும் ஆராதனை என்ன செய்யணும் செய்கின்றவங்களா என்ன செய்யணும் காணப்பட வேண்டும். ஆலயத்துல நம்ம என்ன செய்யணும் ரெவரண்டாக என்ன செய்யணும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சபை உள்ள தேவனுடைய பிரசனம் என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. அது ஒழுங்குபடியாக என்ன செய்கின்றது நடக்கின்ற ஒரு சபையாக என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. தேவன் வாசம் செய்கின்ற இடத்துல நம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்கள் நம்மளுக்குள் என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் என்று என்ன செய்யுங்கள் யோசித்து சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தேவனை ஆராதி கொண்டு இருந்த பிள்ளைகள் பயபக்தோடு என்ன செய்தார்கள் என்றால் தொழுது கொள்றவர்களாக என்ன செய்யப்பட்டார்கள் காணப்பட்டார்கள். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை
மத்தேயு சுவிசேஷம் 18வது வசனம் 18வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்புள்ள தேவஜனங்களே, தேவனுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பூலோகத்துல நம்ம என்ன செய்யணும் என்றால் அநேக காரியங்கள் என்ன செய்யணும் என்றால் தேவனுக்கென்று நம்ம அநேக காரியங்கள் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில நம்ம ஆலயத்துக்கு செல்கின்றோம். ஆலயத்தில் உள்ள குணலட்சணங்களை வித்தியாசமா என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கின்றால் விரும்புகிறவரா என்ன செய்யப்படுறாரு, காணப்படுகின்றாரு. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளும் இந்த பூலோகத்தை நோக்கி நம்மளோட வாழ்க்கையை ஓட்டாதபடி அந்த பரிசுத்தமுள்ள நகரத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், ஓட்ட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கின்றால் விரும்புகிறவரா என்ன செய்யப்படுறாரு, காணப்படுகின்றாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை தேவனிச்சிருக்க என்றால் பரிசுத்தத்துக்காக நினைச்சிருக்க என்றால் அழைத்திருக்கிறாரு. இப்போ நம்முடைய ஆலயத்துல தேவனுடைய பிரசனம் காணப்படுகின்றதா? நம்ம அப்படிப்பட்ட பரிசுத்தமாக தேவனை தொழுது கொள்றவங்களாய் நம்ம நினைச்சுப்படுறோம், காணப்படுறோமா என்று என்ன செய்யுங்கள் யோசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சபை என்றால் church as a body. Church body esteem the unity of the church and the functional relationship with each members. Church as a body, the church esteems the unity of the church and the functioning relationship with each member to the world. சபை ஆனது எவ்வளவு ஒரு ஐக்கியம் நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். இன்னைக்கு சபை விசுவாசி பிள்ளைகள் மத்தியில நம்மள்ட்ட ஒரு ஐக்கியம் இருக்கின்றதா? சபை இன்னைக்கு பெரிய பெரிய சபையாக என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. ஆனால் விசுவாசி மத்தியில நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியமாக நம்ம காணப்படுகின்றோமா? காண்கின்ற சகோதரர்கிட்ட நம்ம அன்பு கூறவிட்டால் காண்கின்ற தேவன்கிட்ட நம்ம எப்படி அன்பு கூற முடியும்? நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில சகோதரன் மத்தியில என்ன செய்யணும் என்றால் ஐக்கியம் என்ன செய்யணும், நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். நம்ம தேவனுடைய ஐக்கியத்துல, தேவனுடைய அன்புல, தேவனுடைய பிரசனத்துல நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். நம் தேவன் நம்மளை வித்தியாசமா தேவன் நம்மளை என்ன செய்கின்றால் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தம் உள்ள அழைப்புல நீங்களும் நானும் பாத்திரனால என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இப்போ தேவனுடைய ஆலயத்துல இருக்க டைமே நம்ம என்ன செய்யணும் என்றால் ஒரு மனதோடு வித்தியாசம் இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும் என்றால் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கின்றார், நம்மகிட்ட என்ன செய்கின்றாரு, விரும்புகிறவரா என்ன செய்யப்படுறாரு, காணப்படுகின்றார். இந்த சாயங்கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளும் அந்த ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த கண்மையாக கிறிஸ்து மேல என்னுடைய வீட்டை நான் கட்ட வேண்டும் என்றால், என்னுடைய சபையை நான் கட்ட வேண்டும் என்றால், சபைக்குள்ள தேவனுடைய குணலட்சணங்கள் எனக்குள்ள என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். தேவனுடைய ஐக்கியத்துல என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். என்னோட வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய சபை என்ன செய்யணும், கெட்டுக்கின்றவன் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அநேக நேரத்துல தேவனுடைய அன்பு இல்லாதபடி நம்ம என்ன செய்யப்படும் என்றால் காணப்படுகின்றோம். இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம விட்டு தேவனுடைய
அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கின்றவராய் நாம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். The church as a temple. நம்ம அனைவரும் என்ன செய்தால் தேவனுடைய ஆலயத்தை நம்ம என்ன செய்யும் என்றால் கெட்டுக்கின்றவராய் நம்ம என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். தேவனுடைய ஆலயத்தை நம்ம எவ்வளவு பேரு இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்முடைய ஆலயத்தெல்லாம் பார்க்க டைமே நிலைமை என்ன செய்யப்பட்டால் மோசமா என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. நம்ம இந்த ஒரு 7 மாசமாக என்ன செய்யப்படுறோம், ஆலயம் மூடி இருக்கின்றது. அது சரியாக துடைக்காதபடி ரொம்ப அழுக்காக என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. நம்ம ஆலயத்துக்கு போறோம் வாரோம், நாயா செய்யணும், பாஸ்டர் என்ன செய்வாரு, பாஸ்டர் என்ன செய்வாரு, துடைப்பாரு, சர்ச் என்ன செய்வாரு, துடைப்பாரு. இந்த சபை கெட்டுகின்ற ஒரு பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யப்படுறோம், எல்லாருமே ஒரு குடும்பமாக இருந்து சபை என்ன செய்யணும், கெட்டுகின்றவரை என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சபையை நம்ம எப்படி கெட்டுகின்றவராய் காணப்படுகின்றோம்? சபையில நம்ம தேவன் வாசம் செய்கின்ற இடத்துல நம்முடைய சபைக்குள்ள நம்ம உண்மையாக சபையை கெட்டுகின்றவராய் காணப்படுகின்றோமா என்று பார்க்க டைமே ஒரு கேவலமான ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக என்ன செய்யப்படுது, காணப்படுகின்றது. நம்ம அநேக நேரத்துல சர்ச்சு முடிவதுக்கு முன்பாக ஆமேன் சொல்றதுக்கு முன்பாக நாம் என்ன செய்யறோம், வெளியே என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம சபைக்கு வாரம் போகின்றோம், ஆனால் இன்னும் நம்ம சபை கெட்டாமல் நினைச்சப்படுறோம், காணப்படுகின்றோம். சில நேரத்தில் நம்ம சில விசுவாசி பிள்ளைகள் நல்ல வேலை செய்வார்கள். வேலை செய்ய டைம் ஏகப்பட்ட டிஸ்கரேஜ் என்ன செய்யப்படும், காணப்படும். இருந்தபோதும் சில விசுவாசி பிள்ளைகள் தொடர்ந்து சபையை கெட்டுக்கின்றவராக என்ன செய்யப்பட்டார்கள், காணப்படுறார்கள். சில பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறோம், குறைகள் சொல்லுகின்றதாரா நம்ம என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சபையை நம்ம என்ன செய்யணும், கெட்டுக்கின்றவரா என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். நம்முடைய சபை இந்த 7 மாச காலமாய் அதோட நிலைமை பார்க்க டைமே ரொம்ப மோசமா என்ன செய்யப்படுது, காணப்படுகிறது. சில இடத்துல சில விசுவாசி பிள்ளைகள் அவங்களே என்ன செய்றாங்க, எல்லா விசுவாசி பிள்ளைகள் சேர்ந்து என்ன செய்றார்கள், எல்லா ஆலயத்தை என்ன செய்றார்கள், சுத்தம் என்ன செய்கிறார்கள், செய்கின்றவர்களா என்ன செய்யப்படுறார்கள், காணப்படுறார்கள். சில இடத்துல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட குணலட்சணங்கள் நம்மளுக்குள்ள காணப்படுகின்றதா என்று ஒரு நிமிஷம் என்ன செய்யுங்கள், சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் தேவனுக்கு உடன்படிக்கையாளர்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பணியையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தை கெட்டுகின்ற ஒரு பிள்ளைகளும், தேவனை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளும் தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும், வேலைகளை என்ன செய்யணும், செய்கின்றவர்களா என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். நம்ம அப்படிப்பட்ட வேலைகளை செய்கின்றோமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். ஞானஸ்தானம் எடுக்க போற பிள்ளைகள் சபையில எந்த வேலை செய்தாலும் பாஸ்டர் சொல்ல வேண்டும் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. எல்லா வேலைகளும் நம்ம என்ன செய்யணும், சபையை என்ன செய்யணும், கெட்ட வேண்டும். தேவனுடைய நாமம் என்ன செய்யணும், மகிமைப்பட வேண்டும். நம்ம நல்ல காரியம் செய்ய போவோம், கெட்ட பேர் தான் என்ன செய்யப்படும், காணப்படும். இருந்த போதும் தேவனுடைய ஆழத்தை நம்ம என்ன செய்யணும், கெட்ட வேண்டும். தேவனுடைய நாமம் என்ன செய்யணும், மகிமைப்பட வேண்டும். அதற்குள்ள ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், ஓடுறவரால நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக நேரத்துல பார்க்க டைம் எல்லா வேலைகளும் பாஸ்டே என்ன செய்வாரு, செய்கின்றவரா என்ன செய்யப்படுவார்கள், காணப்படுவார்கள். ஆனா எந்த விசுவாசி என்ன செய்ய மாட்டார்கள், ஒதி என்ன செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அப்படி இல்லாதபடி தேவனுடைய வேதம் படியா கூறுகின்றது. மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கின்றேன். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். இப்போ தேவன் உடைய வேலைக்காரர்கள் நாம் என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். தேவனுடைய சபை என்ன செய்யணும், கெட்டுகின்றவர்களா நாம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அதற்காக தேவன் நம்ம நினைச்சிருக்க என்றால் அழைத்திருக்கிறாரு. இன்று ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் அழைத்த கெட்டவனாய் காணப்படுகின்றனா, இல்லைன்னா அது உடைக்கின்றவனாய் காணப்படுகின்றனா? தேவன் ஆசைப்படுகின்ற ஒரு காரியம் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும், கெட்டுகின்றவராய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நம்ம கெட்டுக்கொண்டு காணப்படுகின்றோம் என்று என்ன செய்யுங்கள், யோசித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே சபை
எதற்கு ஒப்படைக்கின்ற என்றால் as a bride. A church is representing as a bride, the Lord as a bridegroom. ஒரு சபை எதற்கு ஒப்படைக்கின்ற என்றால் மணமகளுக்காக என்ன செய்யப்படுது, ஒப்படைக்கின்றது. தேவன் அவருடைய பரிசுத்தம் ரத்தத்தினால நம்மளை என்ன செய்ய என்றால் மீட்டு கொண்டிருக்கிறாரு. இப்போ தேவன் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் நம்மளும் பரிசுத்தமாக காணப்படுகின்றோமா? வேதம் சுப்படியாக கூறுகின்றது. தேவன் 2 கொரிந்தியர் புஸ்தகம், எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். ஜெரேமியா chapter 3 verse 14. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. தேவன் நம்மளை என்ன செய்கின்றால், I am married unto you. நான் உங்களை என்ன செய்கிறேன், நாயகனா என்ன செய்யப்படுறேன், காணப்படுகின்றேன். யோசித்து பாருங்கள். தேவன் நம்மளை என்ன செய்கின்றால் அவருடைய பரிசுத்தம் ரத்தத்தினால நம்மளை என்ன செய்கிறாரு, மீட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் நம்மளை என்ன செய்கிறார் என்றால் அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செய்கிறார், மீட்டு கொண்டிருக்காரு. நம்ம இது மட்டும் தேவன் கண்மிழு போல என்ன செய்கிறாரு, நடத்தி வந்திருக்கிறாரு. ஒருவேளை என்னுடைய மனைவி எனக்கு பிரியமா இல்லைன்னா என் மனைவி மேல நான் பாசமா இருப்பேனா? என் மனைவி நான் சொல்ற பேச்செல்லாம் எனக்கு கேட்காமல் என்னை மீறி என்னை தவறாக பேசினேன் என்றால் நான் என்னோட மனைவி மேல அன்பாக இருப்பேனா என்று நினைச்சுங்கள், யோசித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவன் I have married unto you. நான் உங்கள் நாயகனா என்ன செய்யப்படுறேன், காணப்படுகின்றேன். அந்த நாயகன், அந்த கிறிஸ்துவாக அந்த நாயகனுக்கு நான் பிரியமாய் காணப்படுகின்றனா என்று என்ன செய்யுங்கள், யோசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தேவன் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறேன் என்றால் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைரக்கம் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக. அன்புள்ள தேவஜனங்களே, வேதவசனத்தில் பார்க்கட்டேமே, சபைகளை கெட்டின ஒரு பிள்ளைகளும் தேவனுடைய நன்மை நினைச்சார்கள், பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய சத்தியத்துக்காக வாழ்ந்த ஒரு பிள்ளைகளும் என்ன செய்யப்பட்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு என்ன செய்யப்பட்டார்கள், காணப்பட்டார்கள். நம்ம கடைசி நாட்களை என்ன செய்யணும் என்றால் வாழ்ந்து கொண்டு காணப்படுகின்றோம். தேவன் அவருடைய பரிசுத்தம் ரத்தத்தினால நம்ம நினைச்சிருக்க என்றால் மீட்டு கொண்டிருக்கிறாரே. நம்ம தேவனுடைய சபையை நம்ம கெட்டிக்கொண்டிருக்கட்டேமே பரிசுத்தமாக என்ன செய்யணும், வாழ வேண்டும் என்று தேவன் செய்கின்றாரு, எதிர்பார்க்கின்றாரு. நம்மளுக்குள்ள ஒரு சின்ன தவறு கூட என்ன செய்யப்படக்கூடாது, காணப்படக்கூடாது. அன்று மோசே தன் வாழ்க்கையில தன்னுடைய சபையை கெட்டிக்கொண்டிருக்கட்டேமே அவர் செய்த ஒரே ஒரு தவறு, அந்த கண்மையிலாக கிறிஸ்து மேல என்ன செய்தாரு, அடித்தனால அந்த காணாவூரை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாம என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. இன்று நம்முடைய வாழ்க்கையில நான் ஆழத்துக்கு செல்லுகின்றேன். என்னுடைய ஆழத்துக்கு செல்லட்டேமே நான் செல்றது எல்லாருக்கும் என்ன செய்யணும், ஆசீர்வாதமா என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். நம்முடைய குணலட்சணங்கள் என்ன செய்யணும், மாற வேண்டும். தேவனுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தையில நம்ம கேட்கட்டேமே நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும், மாற வேண்டும். நம்ம எவ்வளவோ செய்திகள் என்ன செய்கின்றோம், கேட்கின்றோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நம்முடைய சபை நம்ம என்ன செய்யப்படுறோம், கெட்டாம நம்ம என்ன செய்யப்படுறோம், காணப்படுகின்றோம். தேவன் எப்படி எதிர்பார்க்கிறேன் என்றால் நான் உங்களை உங்கள் நாயகனா என்ன செய்யப்படுறேன், காணப்படுகின்றேன். நம்மள கற்புள்ள கன்னியாக தேவன் செய்கின்றாரு, எதிர்பார்க்கின்றவரா என்ன செய்யப்படுறாரு, காணப்படுகின்றாரு. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய குணலட்சணங்கள் நம்மளுக்குள்ள காணப்பட வேண்டும் என்று தேவன் செய்கின்றாரு, எதிர்பார்க்கின்றவரா என்ன செய்யப்படுறாரு, காணப்படுகின்றாரு.
சில நேரத்துல சபைக்குள்ள நடக்கின்ற சில காரியங்கள் எல்லாம் பார்க்கட்டேமே மனசு ரொம்ப வேதனையாக நினைச்சப்படுது காணப்படுகின்றது. எனக்கு எல்டர் போஸ்ட் கொடுக்கலையே, எனக்கு ட்ரெஷரர் போஸ்ட் கொடுக்கலையே என்று நினைச்சப்படினால் சண்டைகள் நினைச்சப்படுது காணப்படுகின்றது. ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்றால் நம்முடைய சபை ஒரு மேன்மையான ஒரு சபை, ஒரு சத்தியத்தை அறிந்த ஒரு சபை, இந்த உலகத்தில் தேவன் வாசல் செய்கின்ற ஒரு இடத்துல பார்க்கட்டேமே இன்னைக்கு அநேக நேரத்துல சாத்தான் என்ன செய்கின்றான், வாசம் செய்கின்றான், என்ன காணப்படுகின்றான். ஒரு கற்புள்ள ஒரு கனியாக காணப்பட வேண்டும் என்று தேவன் வாசல் செய்யற இடத்துல சாத்தானுடைய பிரச்சனை என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. நம்முடைய சபையில எலெக்ஷன் நடக்கட்டேமே என்ன செய்யப்படுது, போலீஸ் வந்து என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. என்ன ஒரு வேதனான ஒரு விஷயமா என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. நம்முடைய சபை இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும், வெளிச்சமாக என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கின்றாரு, விரும்புகிறாரு. நம்முடைய சபை தேவனுக்கு பிரியமா என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கின்றாரு, விரும்புகிறாரு. நம்ம எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்ற ஒரு ஆசை என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. ஒருவேளை நான் கற்பில்லாத ஒரு ஸ்திரியாக காணப்பட்டேன் என்றால் நான் ஆலயத்துக்கு செல்றது வேஸ்ட், நான் பைபிள் வாசிக்கிறது வேஸ்ட். என்னோட வாழ்க்கையில நான் தேவனோடு நான் வாசம் செய்ய வேண்டும் என்றால், தேவன் என்னுடைய நாயகனா இருக்க வேண்டும் என்றால், தேவன் உடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும், செயல்படுறவர்களா என்ன செய்யணும் காணப்பட வேண்டும். அன்புள்ள தேவ ஜனங்களே, இந்த சாயங்கால வேளையிலே தேவனுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம நினைச்சிருக்கலாம் என்றால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த வேலையிலே என்னுடைய நாயகன் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்றால் அவருக்கு பிரியமான நினைச்சிடும் கற்புள்ள கனியாக நினைச்சிடும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கின்றாரு விரும்புகின்றார். அன்புள்ள தேவ ஜனங்களே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் சர்ச்? இன்று செவன்த் அட்வென்டிஸ்ட் பிள்ளையோட வாழ்க்கையில என்ன நோக்கம், எதற்காக நம்ம செவன்த் அட்வென்டிஸ்ட் ஆகி காணப்படுகின்றோம்? இந்த உலகம் ஃபுல்லாக நினைச்சப்படுது என்றால் தேவனுக்கு விரோதமா நினைச்சப்படுறார்கள் காணப்படுறார்கள். ஆனால் சிறு கூட்டமாக நம்ம என்ன நோக்கத்துக்காக 7வது நாள் நம்ம என்ன செய்கின்றோம், செல்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். தேவனுடைய சித்தம் என்னென்றால் அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும், கை கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா என்ன செய்யப்படுது காணப்படுகின்றது. வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 14வது அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 14 verse 12 வாசிக்கும்படி கேட்கிறேன். காத்துக் கொள்ளுவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். தேவன் விசேஷமாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு நோக்கம் என்றால், மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தேவனுடைய கற்பனைகளையும் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். தேவனுடைய கற்பனைகளை நம்ம வேண்டும் என்றால் கை கொள்ள வேண்டும். தேவன் மேல விசுவாசமா என்ன வேண்டும் காணப்பட வேண்டும். அன்புள்ள தேவஜனங்களே, இன்னைக்கு தேவன் வந்து யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு மேன்மையான ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காரு, கொடுத்திருக்காரு. விசேஷமாய் செவன்த் அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் 10 கற்பனைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்பட வேண்டும். வேதோசனப்படியாக கூறுகின்றது, நீ 10 கற்பனையில 9 கற்பனை பரிசுத்தமா கை கொண்டு அதுல ஒன்றில் நீ தவறு விட்டால் எல்லா இதுல நம்ம நினைச்சுப்படுறோம் என்றால் குற்றவாளியை நினைச்சுப்படுறோம் காணப்படுகின்றோம். இன்னைக்கு விசேஷமாய் செவன்த் அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் நம்ம என்ன செய்யும் என்றால் 4வது கற்பனை நினைச்சிடறோம், கை கொள்றோம். மிச்சம் 9 நம்ம என்ன செஞ்சிடறோம், விட்டுறோம். மத்தவங்க 9 கை கொள்றாங்க, 4வது கற்பனை செஞ்சிடறாங்க, விட்டுறாங்க. இந்த சாயங்கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளும் தேவன் கற்புள்ள கனிகளாக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் 10 கற்பனைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்பட வேண்டும். தேவனுடைய கற்பனை என்ன செய்யணும், உசந்த இடத்துல என்ன செய்யணும், பிடிக்கின்றவளா என்ன செய்யணும் காணப்பட வேண்டும். இன்னைக்கு சத்தியத்தை அறிந்த ஒரு பிள்ளைகளும் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்றால், இந்த உலகத்துக்கு போயிட்டு தேவனுடைய அன்பை தேவனுடைய சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் செய்கின்றாரு, ஆசைப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம செய்கின்றோமா? நல்ல சனிக்கிழமை மத்தியானம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், நம்ம என்ன செய்யறோம், பாஸ்டரோட ஊழியம் அவர் என்ன செய்வாரு செய்வாரு, அது எல்டரோட ஊழியம் அவர் என்ன செய்வாரு செய்வாரு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல என்ன செய்யறோம்
தூங்குறவராய் நம்ம நினைச்சப்படுறோம் காணப்படுகின்றோம். தேவனை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளும், அந்த கண்மலையாக கிறிஸ்துவை தண்ணீரை குடித்த ஒரு பிள்ளைகளும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்கள், சும்மா என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். தன்னோட நேரத்தை என்ன செய்ய மாட்டார்கள், வீணாக என்ன செய்ய மாட்டார்கள், செலவு செய்ய மாட்டார்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த உபகாரங்களை நம்ம மறக்காதபடி நம்ம என்ன செய்வோம் என்றால், தேவனை பத்தி யார்கிட்டனா ஒரு நபர்கிட்ட என்ன செய்வோம், டெய்லி என்ன செய்வோம், சொல்வோம். தேவனுடைய ஆழத்தை நம்ம என்ன செய்வோம், கெட்டுகின்றவரை நம்ம நினைச்சப்படுவோம், காணப்படுவோம். இன்று அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்கள் நம்மளுக்குள்ள காணப்படுகின்றதா? ஒருவேளை இல்லைன்னா தேவன் நம்மளோட வாழ்க்கையில ஒரு வாய்ப்பை நினைச்சுகின்றாரு, தருகின்றவரா நினைச்சப்படுறாரு, காணப்படுகின்றாரு. இந்த வாய்ப்பை அசட்ட செய்யாதபடி நம்ம பயபக்தியோடு இது மட்டும் நம்ம எப்படி நம்ம சபை நினைச்சிருக்கலாம் என்றால் கெட்டிருக்கலாம். சில சபை நல்ல பெரிய சபையாக இருந்திருக்கலாம், சில சபை சிறு சபையாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு அநேக இடத்துல நான் பார்த்த ஒரு காட்சி என்றால், சிறு சபையாக இருக்கட்டையுமே அந்த ஐக்கியம், அந்த அன்பு நினைச்சப்படுது, காணப்படுகின்றது. சபை பெருசாக ஆனதுக்கு அப்புறமாய் அந்த அன்பு, அந்த ஐக்கியம், தேவனுடைய குணலட்சணங்கள் இல்லாதபடி நினைச்சப்படுது, காணப்படுகின்றது. ஒருவேளை இது மட்டும் நம்ம எப்படி நினைச்சிருக்கலாம் என்றால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த சாயங்கால வேளையிலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்னென்றால், கிறிஸ்துவின் என்ன வேண்டும், கற்பனை என்ன வேண்டும், கை கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு செய்த உபகாரங்களை என்ன வேண்டும், இந்த உலகத்துக்கு என்ன வேண்டும், சாட்சியுள்ளவனா என்ன வேண்டும், வாழ வேண்டும். யாம் மூலமாக அநேக பிள்ளைகள் என்ன செய்யணும், தேவனுடைய ஆழத்தில் என்ன செய்யணும், வரவரா என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். யாம் மூலமாக ஒரு நபர் கூட என்ன செய்யக்கூடாது, ஆழத்தை விட்டு வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. என்னுடைய வார்த்தை மூலமாக, என்னுடைய ஆக்ஷன் மூலமாக நான் செய்கின்ற எல்லா காரியங்களும் தேவனுக்கு மகிமை என்ன செய்யணும், செய்ய வேண்டும். யாம் மூலமாக அநேக பிள்ளை என்ன செய்யணும், தேவனுடைய சபையில் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். வேதம் சுப்படியாக கூறுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19 20 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீர்த்தராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். கர்த்தர் நம்மளோடு இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிரசன்னம் எல்லா நேரத்திலும் நம்மளோடு இருக்க வேண்டும் என்றால், நம்ம தேவனுடைய வேலைகளை என்ன செய்வோம், செய்கின்ற பிள்ளைகளாக காணப்படுவோம். தேவனுடைய ஆழத்தை நம்ம என்ன செய்வோம், கெட்டுகின்ற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம். தேவனுக்கு பிரியமாய் நம்ம நினைச்சப்படுவோம், காணப்படுவோம் என்று அழி நேசிக்கின்றேன், விசுவாசிக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆழத்தை நம்ம நினைச்சுவோம், கேட்டு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து, தேவன் வரும் நாளிலே தேவன் நம்மளை குறித்து என்ன செய்யணும், சாட்சிகள் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நம்ம என்ன செய்வோம், ஓடுவோம். தேவன் தாமே இந்த நல்ல வாய்ப்பை தந்தக்காய் கர்த்தர் என்ன செய்கின்றேன், நன்றி சொல்லுகிறேன். ஆமே. போதகர் இமானுவேல் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான இந்த வேதத்தினுடைய கோட்பாடு, தி சர்ச் அல்லது தேவனுடைய திருச்சபை என்ற தலைப்பின் கீழே நம்ம மத்தியில தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலை நம்ம இறுதி ஜெபத்தைக்கும் ஆசீர்வாத ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். ஒரு கணம் தலை தாழ்த்தி கண்கள் மூடி இருந்தால் பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போமாக. பாஸ்டர். நீங்கள் ஏபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோப்பின் தேவனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்றேன் கர்த்தர் சுவாமி. அப்பா பிதாவே, நீர் பரிசுத்தர், உங்களுடைய பிள்ளைகளாக நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தவே சுவாமி எங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துல நீர் அழைத்திருக்கிற கர்த்தர் சுவாமி. கர்த்தவே, எங்களோட வாழ்க்கையில அநேக வேலையில கர்த்தர் சுவாமி, கர்த்தவே எங்களுக்குள்ள உமக்கு பிடிக்காத குணலட்சணங்கள் எங்களுக்குள்ள காணப்படுகிறது கர்த்தர் சுவாமி. அநேக வேலையில கர்த்தர் சுவாமி எங்களுடைய சபை கர்த்தர் சுவாமி, நாங்கள் கர்த்தவே உமக்கு பிரியமில்லாத கர்த்தவே ஒரு பிள்ளைகளாக கர்த்தவே சபையை நாங்கள் உடைக்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகின்ற கர்த்தர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை மூலமாக அநேக பிள்ளைகள் கர்த்தர் சுவாமி சபை விட்டு விலகி சென்றிருக்கிறார் கர்த்தர் சுவாமி. இந்த வேலையில கர்த்தர் சுவாமி கர்த்தவே எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் சுவாமி நாங்கள் உண்மையில நம்பிக்கையோடு உங்களுடைய குணலட்சணத்தோடு உங்களுடைய கற்பனைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து எங்களுடைய சபையை நாங்கள் கெட்டுகின்ற ஒரு பிள்ளைகளை காணப்பட நீர் பலம் தரப்பதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் சுவாமி. அப்பா பிதாவே, இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் சுவாமி அருமையான கர்த்தவே பிள்ளைகள் கர்த்தர் சுவாமி தன்னோட வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை இந்த வேலையில விசேஷமாய் உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கிற கர்த்தர் சுவாமி.
கர்த்தாவே உம்முடைய சபையை கெட்ட டைம் கர்த்தர் சுவாமி எவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றது கர்த்தர் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய சபையிலே கர்த்தாவே உண்மையாக வாழ்கின்ற பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் சுவாமி ஏராளமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருகின்றது கர்த்தர் சுவாமி. இருந்த போதும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் சுவாமி உமக்காக தன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தாவே நல்ல ஒரு டிசிஷன் எடுத்ததுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்றேன் கர்த்தர் சுவாமி. உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் சுவாமி கர்த்தாவே உமக்காக கர்த்தர் சுவாமி கடைசி வரைக்கும் கர்த்தாவே உம்முடைய சபையை கெட்டுக்கின்ற ஒரு பிள்ளைகளை காணப்பட நீ பலன் தரப்போதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் சுவாமி. கர்த்தாவே நீ சீக்கிரமாய் வரப்போகின்ற கர்த்தர் சுவாமி. கர்த்தாவே நீ வர வேண்டும் என்றால் கர்த்தர் சுவாமி உம்முடைய சத்தியத்தை கர்த்தாவே உம்முடைய முத்துதை கர்த்தாவே நாங்கள் அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்றதுக்கு நீ பலன் தரப்போதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிற கர்த்தர் சுவாமி. எங்களோட வாழ்க்கை நாங்கள் கேட்டு கர்த்தாவே நாங்கள் மூடி மறைக்காதபடி கர்த்தாவே உமக்கு பிரியமாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீ பலன் தரப்போதுக்காக ஸ்தோத்திரி கர்த்தர் சுவாமி. இந்த கூட்டத்துல கர்த்தர் சுவாமி கலந்து கொண்ட ஒரு பிள்ளைகளும் உடைய உலகர மனதுர வாழ்த்தின கர்த்தர் சுவாமி. ஒருவேளை கர்த்தாவே உடைய பிள்ளைகள் கர்த்தர் சுவாமி பாரத்தோடு சஞ்சலத்தோடு துக்கத்தோடு வந்திருக்கலாம் கர்த்தர் சுவாமி. கர்த்தாவே இயேசு என்ற நாமம் என்றால் விடுதலை கர்த்தர் சுவாமி. உங்களுடைய ஜீவ தண்ணீரை கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு ஜீவிக்க நீ பலன் தரப்போதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் சுவாமி. எங்களை முற்றுமாய் உம்முடைய அன்பான திருச்சம் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் கிறிஸ்துவின் இணையட்டாம் திருக்கிலும் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுகரும் ஐக்கியம் விசேஷமா இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட ஒரு பிள்ளை மேலும் உடைய தேவிய கரம் இன்றும் என்று சதாகாலம் இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ பாஸ் இமானுவேல். இந்த கோட்பாடு மிகவும் பாரத்தோட அனுபவ ரீதியாக அவர் பேசியதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே நாம அறிவிப்பு கடந்து போகலாம். இந்த அறிவிப்பு பிரதர் எட்வர்ட் மேற்கொள்ளும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துல நடைபெறுகிற கூட்டத்துக்காக தயவுசெய்து நீங்க கவனிக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இம்மானுவேல் அவரை எனக்கு ரொம்ப சின்னதுல இருந்தே தெரியும், ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாப்புல. அதுக்காக நன்றி. இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அவங்க வீட்டில தான் நம்ம இன்னைக்கு போப்படி இன்னைக்கு பூனால ஒரு சர்ச் இருக்குன்னா அது அவங்க அப்பாவையும் அவங்க குடும்பத்தையும் தான் சாரும். அது யாரும் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இன்னைக்கு போப்படியில இன்னைக்கு இந்தியால இருந்து போன எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே ஒரு ட்ரைனிங் கிடைச்சிருக்கு. ஒரு ட்ரைனிங்க்கு உண்மையான ஒரு சர்ச்சில் சபையில ஒரு ட்ரைனிங் கிடைச்சிருக்குன்னா அது இம்மானுவேல் அவங்க வீட்டுல இருந்து தான் சொல்ல முடியும். அந்த அக்காவும் ஒரு அண்ணனும் அங்கிளும் ஆண்டியும் ரொம்ப நல்லா எல்லாத்தையும் பாசமா அவங்களுக்கு தெரியும். சபை கட்டுறதை பத்தி பேசினாரு. இவரை மாதிரி ஒரு ஆப்டான ஆள் வேற யாரும் இருக்க முடியாது இதை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா 3 பிள்ளைங்க, அவங்களுக்கு 3 பட்ட பிள்ளைங்க, அவரு 4 பேர் அவங்க வீட்டுல. எங்களுக்கு பர்சனலா தெரியும். அவங்க வீட்டுல சர்ச் நடத்துவாங்க, முன்னாடி உள்ள ஹால்ல சர்ச் நடத்துவாங்க. எல்லாரும் போவோம். ஒரு வாரமா என்டர்டெயின் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு சர்ச்சில் வர்ற தமிழ் பசங்களுக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஒன்று கொடுத்துடலாமா, தான் சாப்பிட்றது ஏதாவது ஒரு சின்னது ஏதாவது ஒரு மிச்சரை ஏதாவது கொடுத்துடலாமான்னு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அப்பா ஒரு ஆட்டோ வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. அதை எல்லாரும் ஃப்ரீயா கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீயா கூட்டிட்டு போறது வருது அந்த சனிக்கிழமையில. உண்மையாலுமே ரொம்ப தாகமான ஒரு ஆள். இந்த வயசுல அவர் ஒரு பாஸ்டரா பாம்பேல செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு எங்களை மனசார சொல்றோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னாலும் ரொம்ப சந்தோஷம். உண்மையை நம்ம ஒரு நாள் மறைக்க முடியாது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இவ்வளவு சர்ச்சையில் இருக்கிற பாஸ்டருங்கள் அதுக்கு ட்ரைனிங் கிரவுண்டு ஃபீல்டு எது அப்படின்னு பார்த்தா அவங்க வீடு தான். எல்லாத்தையும் கூட்டிட்டு போவாப்புல. புதன்கிழமை மீட்டிங் நடக்கும், வெள்ளிக்கிழமை நடக்கும், சனிக்கிழமை நடக்கும். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஒரு குடும்பத்துல ஒரு சர்ச் நடக்குது, ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தது. நாங்கெல்லாம் வந்த பிறகு அதுக்கு பிறகு அங்க ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. அதனால நம்ம தயவு செய்து நம்மளுடைய ஊழியத்துல நம்மளுடைய ஜெபங்கள்ல எல்லாத்துலயும் அவங்க குடும்பத்தை நம்ம தாங்கும். அவருக்கு எங்களை மறுபடியும் எங்க மனமார்ந்த நன்றிகள் அவருக்கு, அவர் குடும்பத்துக்கும் அவருக்கும். இன்னைக்குள்ள அறிவிப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாஸ்டர் மெல்கி பேசுறாங்க. இன்னைக்கு பாஸ்டர் ஜான் மெல்கி வல்லமையான ஒரு பிரசங்கியர். அவர் இன்னைக்கு லிப்ட் அப் ஜீசஸ், இயேசுவை உயர்த்துவோம் அப்படின்ற தலைப்புல நாங்க குட் ஈவினிங் இங்கிலாந்து அப்படின்றது தலைப்புல ஓடிட்டு இருக்குது மீட்டிங். நீங்க தயவு செய்து உங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் நீங்க வாங்க. வல்லமையான பிரசங்கியார்கள் நமக்கு தொடர்ந்து பிரசங்கம் அதுல பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க வரணும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட
உங்க பேரண்ட்ஸ், அங்கிள், ஆன்டி, கிராண்ட்பா யாரா இருந்தாலும் சரி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க இந்த மீட்டிங்க்கு. இந்தியா டைம் படி பார்க்கும்போது சாபத் ஸ்கூல் நமக்கு முடிஞ்ச பிறகு 9 o'clock ஆரம்பிச்சு அது 10 o'clock முடிஞ்சிடும். அதனால நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பிரசங்கத்தோட நம்ம கேட்டு நம்ம தூங்குவோம். நாளைக்கு வந்து நமக்கு வந்து நம்மளுடைய இந்த இந்த உங்களுக்கு வந்து இந்த பேப்டிசம் கிளாஸ்ல நாளைக்கு வந்து பேச போறது வந்து அமெரிக்கால இருந்து வராரு பாஸ்டர் பாலாசிர் ஆப்ரஹாம். ரொம்ப வல்லமையான ஒரு தியாலஜன் அவர். அவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லவங்களா ஒரு இந்த இந்த பிரசங்க இங்க வந்து இந்த லெசனை சொல்லி கொடுக்கறத பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒரு ஃபீல்ட்ல அனுபவப்பட்டவங்க, சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருமே என்னன்னாக்கா அனுபவசாலிகள். நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எவ்வளவு ஆசீர்வாதம். இன்னைக்கு இம்மானுவேல் சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு அவர் பாஸ்டர் இம்மானுவேல் சொல்லிக் கொடுத்து ரொம்ப சந்தோஷம். பாருங்க கரெக்டா அவர் ஒரு சர்ச்சை பத்தி இன்னைக்கு பேசியிருக்காரு. அவருதான் சரியான ஆள். அவரு சின்ன இளம் போதகரா இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த இடத்துல வல்லமையா ஒரு ஊழியம் பாருங்களேன். பூனால ஒரு சர்ச்சு கிடையாது, தமிழ் சர்ச்சு. அவங்க வீட்டுல அது ஒரு பர்சனலா ஒரு குடும்பத்துல ஒரு அவங்க அப்பா எடுத்து பால்ராஜ் அங்கிள் எடுத்து அந்த ஊழியத்தை செய்யணும்னு செஞ்சிருக்காரு. அது மாதிரி நீங்க தொடர்ந்து வாங்க. வல்லமையான போதர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சாபத் ஸ்கூலுக்கு நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, இன்டர்நேஷனல் சாபத் ஸ்கூலுக்கு. இந்த கூட்டம் வந்து தொடர்ந்து நாளைக்கும் நடக்கும். அதனால இன்னைக்கு வந்து பாஸ்டர் மெல்கி அவங்க பேசுறாங்க, நீங்க வாங்க. நாளைக்கு பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பால் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க இந்த இயேசுவை உயர்த்துவோம் அப்படிங்கிற இதுல. அதில் நீங்க தயவு செய்து வாங்க. இந்த தருணத்தை தந்த பாஸ்டருக்கும் எங்களுடைய குழு எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாக. விசேஷமாக நம்முடைய ஜபத்துல இன்னைக்கு பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாஸ்டர் இமானுவேல் அவர் ரொம்ப சின்னதா இருந்தாப்புல நாங்க அங்க இருக்கும்போது, காலேஜ்ல இருக்கும்போது. இப்போ அவரு நல்ல ஒரு பிரசங்கியாரா இருக்கிறாரு. பாம்பேல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எது இருக்குன்னா பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் அவங்க இருக்காங்க. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பிரசங்கம் நான் பண்ண விரும்பல. அதனால நீங்க நேரத்தை கடத்தாம நீங்க உங்கள்கிட்ட கேள்விகள் உங்க காரியங்கள் இருந்ததுன்னா நீங்க பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பால் அவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்க உங்களோட கேள்விகள் எல்லாம் சொல்லலாம். தேங்க்யூ. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்திருக்குது, அதை நம்ம படிக்க போகலாம். பாஸ்டர், பழைய ஏற்பாட்டுல சர்ச் அல்லது சபை என்கிற கான்செப்ட் இல்லது பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு. நம்ம வந்து சர்ச் அப்படின்னு சொல்ல போனா அது வந்து புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஒரு பதம், அது டெர்மினாலஜி. சர்ச் என்று சொன்னால் அது உண்மையாகவே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். மூல பாஷை பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சர்ச் அப்படிங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல எக்லீசியா, எக்லீசியா மறந்துடக்கூடாது. எக் என்று சொல்லும் பொழுது அவுட் ஆஃப், வெளியே. காலியோ அப்படின்னு கிரீக்ல காலியோ அப்படின்னு சொன்னா கால், அதனாலதான் கிரீக்ல காலியோ, இங்கிலீஷ்ல கால். அப்ப எக் அப்படின்னா அவுட் ஆஃப், காலியோ அப்படின்னா யூ ஆர் கால்ட் அவுட் ஆஃப், நீங்கள் அதிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுக்கு பேரு தான் சர்ச். ஒரு முக்கியமான பதத்தை நம்ம கிறிஸ்டியன்ஸ் ஆஸ் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா சபை, திருச்சபை, சர்ச் என்கிற பதம் வந்து புதிய ஏற்பாட்டுல தான் நமக்கு வந்து காணப்படுகிறது. நீங்க பழைய ஏற்பாட்டுல போய் சர்ச் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா செப்டுஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. செப்டுஜென்ட் அப்படின்னு சொன்னா இட் இஸ் a Greek version of the Old Testament Hebrew. அதே சமயத்துல அப்படின்னா சர்ச்ங்கிற பதம் வார்த்தை உபயோகிக்கப்பட விட்டாலும் அதனுடைய கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு. உதாரணத்திற்கு நான் குயிக்கா 2-3 வசனம் சொல்றேன், நீங்க அதை படிச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசம்பிளி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, மறந்துடக்கூடாது. நீங்களா இங்கிலீஷ் எல்லாம் படிக்கிறதான்னு சொல்றேன். காங்கிரிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. கம்பெனி, உதாரணத்திற்கு நான் சொல்றேனே, என்னாகும் 14:5 படிங்க பார்ப்போம். அதுல நல்ல ஒரு ஸ்டோரி, குயிக்கா படிங்க. நம்பர்ஸ் சாப்டர் 14 and verse 5. கொஞ்சம் குயிக்கா படிங்க பார்ப்போம். இது வந்து முக்கியமான ஒரு வார்த்தை அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னன்னு பாத்துக்கலாம். இதுலயே அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற போய் பாத்தீங்கன்னா இதுல சர்ச் அப்படின்னு இருக்காது. அதனாலதான் நான் சொல்றேன் இஸ்ரவேல். அதை மட்டும் திருப்பி படிங்கம்மா. இஸ்ரவேல்
இஸ்ரவேலின் புத்திரரின் சபையாராகிய எல்லா கரெக்ட். அது போங்க. கூட்டத்தாருக்கும் அப்ப முன்பாக. வந்து இது ஆங்கிலத்துல இதுக்கு சரியான ஒரு வார்த்தை அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அசம்பிளி ஆஃப் த காங்கிரிகேஷன். சபை அப்படின்னு சொன்னா எப்படி நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து எக்லீசியான்னு சொல்றோமோ அதே மாதிரி ஹீப்ரூல ஒரு வார்த்தை இருக்கு. அதை வச்சுதான் சபைன்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு கஹால். என்னைக்குமே இதனாலதான் நம்ம வந்து பைபிள் படிக்கிறப்போ நம்ம வி ஷுட் பி வெரி டீப் டிலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த பைபிள். அப்போ இன்னொரு காரியத்தை நம்ம படிச்சுக்கலாம். ஒன்னு அசம்பிளி ஆஃப் த காங்கிரிகேஷன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம படிக்கலாம். ஒரு வெரி சிம்பிள் இதுக்கு வாங்கல, யாத்ராகமும் 16க்கு வாங்க. யாத்ராகமும் 16 3வது வசனத்துக்கு வாங்க. யாத்ராகமும் 16:3 அதுல வந்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிளை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று. இந்த கூட்டம் முழுவதையும். இப்ப நேர சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 22க்கு வாங்க. சங்கீதம் 22ல 22 வாசிங்க குறிக்க. Let us go to Psalm 22 and verse 22. Psalm 22. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அது வந்து ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அதனால the concept of church, the concept of chosenness. அதே சமயத்துல இப்ப எல்லாம் படிச்சோம். அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். பாஸ்டர் இமானுவேல் ரொம்ப நன்றி. கற்புள்ள கன்னிகை, கற்புள்ள கன்னிகை. சரிங்களா? அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சபையை ஸ்திரீக்கு தான் ஒப்பிடுறாரு. சரிங்களா? நம்ம ஒரு வார்த்தை படிக்கலாம். இப்போ எவ்வளவு அழகா செல்லமா ஆண்டவர் சபையை கூப்பிடுறாருன்னு பாருங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு வாங்க பார்ப்போம். ஜெரமையா chapter 6 we will look at verse 2. ஆண்டவர் எவ்வளவு அழகா இத கூப்பிடுறாரு பாருங்க. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை. ஒரு நிமிஷம். எப்படி வளர்ந்ததுங்க? எப்படி வளர்ந்த? செல்வமாய் வளர்ந்த. செல்வமாய் வளர்ந்த. படிங்க திருப்பியும். ரூபவதியான அது ரொம்ப சீயோன் குமாரத்தியை. செல்வமாய் வளர்ந்த சீயோன் குமாரத்தி. சரி. அப்போ ரூபவதி, ரூபவதி அதை மறந்துடக்கூடாது. வாட் a way God expresses his love for செல்வமாய் வளர்ந்த ரூபவதி, ரூபவதி. சரி. பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய சர்ச் 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 அப்படிங்கிற கான்செப்ட் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க போனா இந்த ஆன்சரை முடிக்க போறோம். 1 பேதுரு 2:9க்கு வாங்க. இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில இருந்து எப்படி ஆண்டவர் சபை திருச்சபையை குறித்து எவ்வளவு அழகாக சித்தரித்திருக்கிறார் அப்படிங்கறத பைபிள் should understand. 1 Peter chapter 2 verse 9 படிங்க பாப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசரிப்பு கூட்டமாயும். ஆசரிப்பு கூட்டம், ஆசரிப்பு கூட்டம். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எல்லாம் பயங்கரம். இத அந்த 4 இத திருப்பி படிங்க பாப்போம். முதல் என்னது? நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். சந்ததிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ஆசாரிய கூட்டம், ஆசாரிய கூட்டம். அடுத்தது பரிசுத்த ஜாதியாயும். அடுத்தது அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமா, சரி. அடுத்தது தான் கடைசியா ஒரு கேள்வி. அதுக்கு ஒரே லைன் தான் ஆன்சர். பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்களா இல்லையா? இல்ல. பழைய காலத்துல அவங்க எல்லாம் இது ஒரு அசைன்மெண்ட். நான் வந்து ஒரு புஸ்தகம் மட்டும் தான் சொல்லுவேன். when were the Christians called Christians for the first time? நாளைக்கு வர்றப்போ எல்லாரும் ஆன்சரோட வரணும். ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுப்போம். அது வந்து அப்போஸ்தலர் அப்படிங்கிற புஸ்தகத்துல இருக்குது. அங்கதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்களுக்கு முதலாவது கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அது அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படிங்கிற சின்ன புஸ்தகத்துல, அந்த புஸ்தகத்துல ஒரு அதிகாரத்துல இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டு வர வேண்டியது உங்க வேலை. God bless you. Over to Pastor Edwin. Thank you so much. நன்றி. கேள்வி பதில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டர் ஃபிரெட்ரிக் அவர்களுக்கு. இந்த வேலையை வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் என்னோட கூட chat பண்ணலாம்.
அப்படி இல்லாத பட்சத்துல மீண்டும் நாளை தினத்துல இந்த நேரத்துல நாம் சந்திக்க வருவோம். நாளை தினத்துல பாஸ்டர் பவுலா ஆஸ்கர் அப்ரஹாம் அவர்கள் நம்மோடு கூட இணைய வருகிறார். இந்த வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களோடு கூட இணைந்திருக்கிறதுக்காக. அடுத்து வரும் தொடர் கூட்டம் நியூ லைஃப் கன்வென்ஷன் மீட்டிங் என்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அதுக்கு பிறகு இன்டர்நேஷனல் ஒய்நாள் பாடம் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதுக்கு பிறகு நமக்கு குட் ஈவினிங் யூகேல இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோம் என்ற இந்த நற்செய்தி கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையினால தயவுசெய்து இதுக்காக நீங்க உங்களோட வற்றாத ஆதரவு தெரிவித்து இந்த கூட்டத்துல நீங்கள் பங்கு பெறுவோம். இந்த கூட்டங்கள் ஏற்றி நடத்தக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்காகவும் அவர்கள் இன்னும் தொடர்ச்சியாக வைராக்கியமாக இந்த ஆண்டோடைய ஆலயத்தை எழுப்பி கட்ட வேண்டும். இன்றைக்கு நாம ஊடகத்தின் வாயிலாக தான் சர்ச்சஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். ஐயா இம்மானுவேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் தாவிரி ஒரு சபை சொன்னாரு, தாராவி சபையை எழுப்பி கட்டி இருக்கிறாரு. நன்றி. தொடர்ச்சியாக நாம் யாவரும் கூட சபையை கட்ட வேண்டும். அதாவது முதலாவது நம்முடைய குடும்பத்தை ஒரு சபை அதை கட்டி எழுப்புவோம். ஆண்டவர் ராஜ்யத்தை நாம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோமாக. நன்றி. இந்த வேளை நாம் விடைபெறுவோம். கர்த்தர் ஒருத்தரும் ஆஸ்வதிப்பராக. மீண்டும் நாளை தினத்தில் நன்றி. வருகை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களுக்கு நன்றி. ஐயா சக்கரவர்த்தி அவர்களுக்கு நன்றி. பிரதர் எட்வர்ட் அவர்களுக்கு நன்றி. நாம் விடைபெறலாம். டேனியல் அவர்களுக்கு நன்றி. ஜஸ்மின் ஜோஸ் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஜஸ்மின் ஃபார் பைபிள் ரீடிங். பரிமலா கலாதேவி அவர்களுக்கு நன்றி. கிரேஸ்லின் அவர்களுக்கு நன்றி. சிஸ்டர் பேமுகா அவர்களுக்கு நன்றி. பாஸ்டர் டேவிட் நேசகுமார் அவர்களுக்கு நன்றி. டோரதி அவர்களுக்கு நன்றி. சுந்தர்ராஜ் அவர்களுக்கு நன்றி. சிஷால் அவர்களுக்கு நன்றி. ஜெனு ரேச்சல் குஜராத் அவருக்கு நன்றி. சுந்தர் சார் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ஹெலன் எஸ்தரம் அவருக்கு நன்றி. பனீர் செல்வம் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஜஸ்மின் ஜாஸ் அவருக்கு நன்றி. சாரி கிறிஸ்தபர் ரோமி அவர்களுக்கு நன்றி. சகுந்தலா அவர்களுக்கு நன்றி. பாஸ்டர் அழகரத்னம் அவர்களுக்கு நன்றி. பிரதர் எல்டர் அனில் எங்கி அவர்களுக்கு நன்றி. மேரி பவுலர் நன்றி. சூசன் மேகி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் நாம் நாளை தினத்தில் சந்திப்போம். நாம் விடைபெறலாம். ரபிலதா அம்மா அவர்களுக்கு நன்றி. சொன்னீங்க போல சொன்னீங்களா? நாளை தினத்துல சந்திப்போம்ப்பா. சரி, ஓகேப்பா, தேங்க்யூ. நாம் சந்திப்போம் நாளை தினத்துல. சூசன் மேகி அவருக்கு நன்றி. சார் 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 எப்படி இருக்கீங்க சார்? Thank you for joining us. Eldangi, Roslyn, Jasmine, Rose, thank you for joining us. Jasmine, you are right. நீங்க வந்து விடையோட வந்துட்டீங்க. கரெக்ட். You are right. You are right. That's the answer. You are right. Antioch. Yeah. Okay. First point is for you, Jasmine. You have answered correctly, Jasmine. Congratulations. Thank you. Don't reveal to other people. Keep it for yourself. Sure, Pastor. Okay, all right. Then tomorrow we'll explain that answer. All right, thank you, Jasmine. Bye bye. Sundar sir, நன்றி. விடைபெறுவோம். Thank you. ஐயா கிறிஸ்தபர் ரோமி அவர்களுக்கு நன்றி. அஞ்சி பிரதர் அனில் அஞ்சி, thank you for joining us. சூசன் மேகி அவர்களுக்கு நன்றி. நாம் விடைபெறுவோம். நன்றி.